நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவை ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோட், ஈச்சனாரி, கோயம்புத்தூர். 9787111111 என்ற எண்ணை அணுகவும். Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. திமுக ஆட்சி கலெக்ஷன் கரப்ஷன் இதெல்லாம் நீங்க இருக்கும்போது கூட்டணியில் இருக்கும்போது நடந்திருக்கு. ஆமா தானே? ஆமா. திமுக வெற்றி பெற்று இருந்தால் நீங்க திமுகவோடவே இணங்கி ஒரு மதிமுக அடையாளத்தை கூட காட்டாம திமுகவா இருப்பீங்க. இன்னைக்கு திமுக தோல்வி அடைந்ததுனால வெற்றியாளர் யாரோ அவர் பக்கம் போய் நிக்கிறீங்க. தாவேகா 15 தொகுதிகள் தான் ஜெயிக்க, நம்ம தான் ஆட்சி அமைக்க போறோம். திமுக இருந்ததுனால தானே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில பிரச்சனை எங்களுக்கு. அந்த நிலை இல்லாமல் தாவேகா வெற்றியடிக்கும் என்ற நிலை வந்திருந்தால் அரவணைத்து போயிருப்பாங்க, எங்களை அசிங்கப்படுத்தி இருக்க மாட்டார்கள். கட்சியை கலைச்சிட்டு திமுக இணைந்திர வேண்டியதானேன்னு ஒரு இடத்துல திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில பேசக்கூடிய இடத்திற்கு அவர்கள் எப்பொழுது நகர்ந்தார்கள்? இதெல்லாம் கேட்டு நம்ம எப்படி 4 சீட்டு வாங்கி நாங்க உட்கார்ந்தோம்? மறுபடியும் நான் சொல்றேன், எதுக்கு உட்கார்ந்தோம்? வேணும்னா இரு, இல்லன்னா 4, இல்லன்னா கிளம்புன்னு சொன்னாங்கல்ல. அப்பவும் செய்திருக்க முடியும். ஏன் செய்யவில்லை என்று சொன்னால் தேர்தல் தேதி அறிவிச்சுட்டாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை இதற்காக நாம் விலகுகிற பொழுது நம்மால் இந்த கூட்டணி உடைந்தால் கொள்கை கூட்டணியை வைகோ உடைத்து விட்டார். நீங்க கூட்டணியை உட்கார பேசுவீங்களா மாட்டீங்களா? இந்த ஆட்சியை யாராவது வீழ்த்த வந்தால் நாங்கள் தடுத்து நிற்கும் அரணா ராணுவ வீரர் போல நிப்பன்ற என்னைய தாண்டி தான் இந்த ஆட்சியை ஏதாவது பண்ணிட முடியும்னா இதை தாவேக்காரங்க சொல்லணும் சார். திரு வைகோ அவர்கள் ஏன் சொல்றாரு? என்ன தேவை? விஜயை காப்பாற்ற அவ்வளவு என்ன முன்களவு என்கிற தனி மனிதனை காப்பாற்றுவதற்கான முயற்சி அல்ல, இது ஒரு ஆட்சியை காப்பாற்றுகிற முயற்சி. திமுகவை பீடை ஒளிந்ததுன்றாரு சார் துரை வைகோ. சரியா விளக்க சொல்றேன். வின் பண்ணிருக்க முடியுமா திரு துரை வைகோ அவர்கள்? திமுக இல்லைன்னா வெற்றி பெற்றிருக்க முடியாது. விளக்க சொல்றேன். எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு தாவேகாவுல போய் சேர்றது குதிரை பேரமா இல்லையா சார்? ஒருத்தர் ரிசைன் பண்ணுங்க, நான் பிரச்சாரம் பண்றேன்னு உங்க தலைவர்கிட்டயே பேசியிருக்காரு சார். ரிசைன் பண்ணால் நீங்கள் அப்படி உங்கள் தனிச்சின்னத்தில் நிற்க வேண்டும் என்று உங்கள் 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் வெளியே வந்தால் அவங்க ஏன் தனிச்சின்னத்தில் நிற்கணும்? யாரு? முதல்வர் விஜய் அவர்களுக்கு அவங்க தனிச்சின்னத்துல உங்களுக்கு ஒரு அடையாளத்தை பெற்றுக் கொடுக்கணும். அவருக்கு என்ன ஆசை? தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவர் வீட்டுக்கு வரையில அவங்க பணியாட்கள் எல்லாம் கூப்பிட்டு பேசும்போது எல்லாம் விசிலுக்கு தான் போட்டாங்க இவங்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்போ திமுகவுக்கும் நீங்க ஓட்டு போட சொல்ல, உங்க கட்சிக்கும் நீங்க ஓட்டு போட சொல்ல, ஆனா அவங்க விசிலுக்கு போட்டு வந்தோன்னு சொன்னாங்க. அந்த கதையை கேட்டீங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் வரும்போது அதை கேட்டு வாங்கி நீங்க மீடியாவுக்கு சொல்றீங்க. தாவேக்கான ஆஞ்சல் சம்பத்து ஒரு வார்த்தை சொல்றாரு. உங்க கட்சியில இருந்தவர் தான் மாத்தி என்ன தெரியுமா? தாவேக்காவில இருக்காரு. அவர் என்னன்றாரு, 94ல இதே மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்து அரசியல் மாற்றத்தை நடத்தணும்னு வந்த ஒரு வைகோ இன்னைக்கு எங்க தலைவர் காலடி விஜய் காலடியில விழுந்து கிடக்கு. அதை கிண்டல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இருக்கிறது தாவேக்கால. இந்த விமர்சனம் எதுக்கு? ஏங்க அவருக்கு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் பணம் இல்லைன்னா பொதுக்கூட்டத்துக்கு வர மாட்டாருங்க. 62 ஆண்டு கால பயணத்தை எடுத்து பாருங்க. எதற்கும் விலை போகக்கூடியவர் இல்லை எங்கள் தலைவர் வைகோ. என்றைக்கு ஸ்டெர்லைட் ஓனர் இந்த பிளாங்க் செக் கொடுக்குறேன், நீ எத்தனை கோடி வேணா நீங்க நிரப்பிங்க, 500 வேணுமா 1000 கோடி வேணுமா எழுதி கொள்ளுங்கள் வைகோ என்று விமானத்திலே பக்கத்திலே உட்கார்ந்து பேசுகிற பொழுது இருக்கை மாறி உட்கார்ந்த தலைவன் அவனுக்கிட்ட சமரசம் செய்திருந்தால் அந்த 1000 கோடி ரூபாய் பணம் மட்டுமே இயக்கத்திற்கு வந்திருந்தால் நாங்கள் இப்படி பொருளாதாரத்தில் பின்தங்கிய இயக்கமாக ஒரு இயக்கத்தோடு கூட்டணி சேர்ந்து போக வேண்டிய கட்டத்திற்கு. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிமுகவின் கொள்கை விளக்க அணி செயலாளர் திரு காரை செல்வராஜ் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் காரை செல்வராஜ் சார். வணக்கம் வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு. ஆமா, ரொம்ப வருஷம் ஆயிப்போச்சு. ஆமா, நீண்ட நாட்கள். மதிமுகவின் கொள்கை விளக்க அணி செயலாளர். ஆமா, இப்போ நான் உங்களை செய்தி தொடர்பாளரா பார்த்திருக்கேன். இப்போ உங்களுக்கு முக்கியமா அந்த கொள்கை விளக்க அணி என்னதான் கொள்கை மதிமுகவுக்கு அப்படின்னு கேட்டுருவோம் அப்படின்னு தான் அழைச்சேன். வாங்க அப்படின்னு. மதிமுக கொள்கை என்னன்னு எனக்கு தெரியும். ஐயா வைகோவை நான் ரசித்து பார்க்கக்கூடியவன், நான் அவருடைய ரசிகர், நான் முதல்ல சொல்லிடுறேன். பட் அரசியல் நிலைப்பாட்டில் திடீர்னு தாவிடுறாரு, மாறிடுறாரு அப்படின்ற ஒரு பொது பார்வை இன்னைக்கு அதிகமா இருக்குது. இருக்கிற இடத்துல இருந்தே பட்டுன்னு இன்னொரு கட்சிக்கு பட்டுன்னு மாறக்கூடிய சக்தி அவர்கிட்ட மட்டும் தான் இருக்குன்ற பார்வையை சிலரெல்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் கொஞ்சம் தடித்த வார்த்தையாகவே திரு RS பாரதி அவர்கள் பச்சோந்தியா இருக்கார் வைகோ அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இருக்காரு. அதனாலதான் உங்ககிட்ட பதில் கேட்கணும். நீங்க ஒவ்வொரு இயக்கமும் நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கிய அரசியல் காலத்தில் இருந்து தேர்தல் கூட்டணிகள் மாறி மாறி வந்திருக்குது. ஒருத்தர்
இந்திரா காந்தியை பற்றி விமர்சனம் செய்வார்கள். ஆனால் அடுத்த தேர்தலில் இந்திரா காந்தியோட கூட்டணி வைப்பாங்க. கலைஞர் வைத்திருக்கார். அந்த மாதிரி நிறைய மாற்றங்களை பார்த்துருக்கோம். ஒவ்வொரு இயக்கமும் தனக்கான பாதை என்ன என்பதை முடிவு செய்து போகிற பொழுது, அந்த பாதைக்கு இடையூறு வருகிற பொழுது சமரசம் இல்லாமல் அடுத்த இடத்திற்கு மாறுவது என்பது ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய ஆரோக்கியமான பார்வை. ஒரு இயக்கத்தோடு மட்டுமே கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும் என்பது அல்ல ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய நோக்கம். மக்கள் நல திட்டங்கள் ஒன்று, கட்சியினுடைய தனித்துவம் ஒன்று, கட்சியினுடைய கொள்கைகள் ஒன்று. சமரசம் இல்லாமல் அரசியல் செய்கிற தலைவர்களுக்கு வருகிற இடையூறுகள், நீங்க சொல்ற வார்த்தையெல்லாம் சமரசம் செய்து கொள்ளக்கூடிய தலைவர்களுக்கு இது போன்றதொரு வார்த்தைகள் யாரும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது இல்லை. சமரசம் இல்லாமல் எதையும் அரசியல் நோக்கோடு நோக்குகிற தலைவர்களுக்கு இது போன்றதொரு குற்றச்சாட்டுகள் வருவது இயல்பு. அந்த குற்றச்சாட்டை தான் அண்ணன் RS பாரதி அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதுல இன்னும் நான் ரொம்ப ரசிக்கவே இல்லை. அண்ணன் RS பாரதியா இப்படி, அப்படி ஒரு அமைப்பு செயலாளராக இப்படிங்கிற மாதிரி அவர் நேற்றைக்கு முதல் நாள் கொடுத்த பேட்டியில் எனக்கு இப்போவும் தெரியல. அப்படி ஒரு பேட்டியை அவர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 93க்கு முன்னால் சிங்கம் போல் இருந்தால் வைகோ, 93க்கு பின்னால் கொட்டை இல்லாத புலியாயிட்டாரு அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருப்பது உண்மையிலே மனதை நோகடிக்க செய்தது. ஏன்னா விமர்சனம் வைக்கலாம், அரசியல் ரீதியாக இயக்கத்திலிருந்து வெளியேறதுக்காக நாங்கள் சொன்ன காரணங்கள் என்னவோ அந்த சொன்ன காரணங்களில் தவறு இருக்கிறது என்று நீங்கள் எடுத்து வைக்கிற கருத்திற்கு எதிர்வாதம் வைக்கிற இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திமுக விட்டு வெளியேறி வந்ததற்கான நாங்கள் சொன்ன காரணங்களில் உண்மை இல்லை என்று சொன்னால் அது குறித்து நீங்கள் எவ்வளவு வேணா பேசுங்க, தவறே கிடையாது. ஆனால் சிங்கம் போன்று இருந்தார் என்று சொல்வதற்கு ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் ஆதன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு பதிவு செய்ய விருப்பப்படுறேன். 93 வரைக்கும் தலைவர் வைகோ என்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காகவும் தலைவர் கலைஞர் அவர்களுக்காக மட்டுமே உழைத்தார். ஒரு இயக்கம் என்ன நினைக்கிறதோ, ஒரு தலைவர் என்ன நினைக்கிறாரோ அதன்படி தன்னுடைய அரசியல் பாதையை அமைத்து கொண்டவர். ஆனால் 93க்கு பிறகு மறுமலர்ச்சி திமுக என்கிற இயக்கம் ஆரம்பித்ததற்கு பிறகுதான் எங்கள் தலைவர், மக்கள் தலைவர் வைகோ அவர்கள் மக்கள் தலைவரானார். தான் நினைத்த எதையும் செய்யக்கூடிய இடத்திற்கு, சமரசம் இல்லாமல் நகரக்கூடிய இடத்திற்கு தன்னை நகர்த்தி கொண்டார். இந்த 34 ஆண்டுகளில் எந்த அதிகாரமும் கையில் இல்லாமல் சாதித்திருக்கிற ஒரு தலைவன் தமிழ்நாட்டிலே அரசியல் களத்திலே இருக்கிறார் என்று சொன்னால் அது வைகோவை தவிர வேறு எவரை பற்றியும் நீங்கள் விவரமாக பேசிவிட முடியாது. நான் பட்டியலிட்டு நான் ஒரு புத்தகமே கொடுத்திருக்கேன். வைகோ அவர்களுடைய போராட்ட வாழ்வோ அவருடைய கள அரசியலோ எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆனால் திரு வைகோ அவர்கள் அரசியல் நிலைப்பாட்டை மட்டும் மாறி மாறி எடுக்கலாம். ரைட்டு, நீங்க சொல்றீங்க ஏன் மாறி மாறி எடுக்கிறது ஆரோக்கியமான அரசியல் தானே. ஆனாலும் இங்க ஒண்ணு பேசிட்டு நம்ம உடனே சடனா எங்க வெற்றி பெறக்கூடிய அணியோ அல்லது வெற்றி பெற்றவர்களோ அவர்களோடு சீக்கிரம் இணங்குவதற்காக இப்படி எல்லாம் இல்ல. குறிப்பிட்டு நீங்க எந்த இடத்துல திரு விஜய் வானலாவி புகழ்கிறார். வேற யாராவது விஜய கேள்வி கேட்டா கூட இவருக்கும் வரும். ஆமா, அதுவும் ஆதரவு கொடுத்துட்டீங்க, அப்புறம் என்ன கேள்வி கேக்குறீங்க? போய் அமைச்சர்கிட்ட தனியா சொல்லுங்க, முதலமைச்சர்கிட்ட தனியா. அது என்னங்க இது? பொதுவெளியில தானே சொல்லணும், கரெக்டா இல்லையா? பொதுவெளியில மக்களுக்கு என்ன விஷயம் புரிஞ்சு போய் சேரணுமோ அதை சொல்றாங்க பத்திரிகையாளர்களுக்கு. பத்திரிகையாளர் பேட்டியெல்லாம் கொடுக்காதீங்க திருமாவளவன்ற மாதிரி தான் சொல்றாரு. பத்திரிகையாளர் பேட்டியெல்லாம் கொடுக்காதீங்க கம்யூனிஸ்ட்ன்றாரு அவரு. IUML மட்டும் எவ்வளவு அமைதியா இருக்காங்க, நான் அமைதியா இருக்கேன்ல, அதே போல நீங்களாம் அமைதியா இருங்கன்னு சொல்றது என்னது? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி, பதில் சொல்ல வேண்டிய கேள்வி. அதுக்கு முன்னாடி நான் RS பாரதி அவர்கள் சொன்ன வார்த்தை அதையும் நான் சேர்த்து வந்துருவோம். இதிலே வந்துடலாம். திமுகவிலிருந்து ஏன், கூட்டணியிலிருந்து ஏன் வெளியில் வந்தோம் என்பதற்கான காரணத்தை முதல் விளங்கி கொள்ள வேண்டும். சொல்லுங்க. 2017 திமுகவோடு இணைகிற பொழுது எல்லா கூட்டணி இயக்கங்களும், திமுக உட்பட எல்லா அவரோடு அணி சேர்ந்த அத்தனை இயக்கங்களும் வைத்த வார்த்தை, இந்துத்துவ சக்தி இந்த மண்ணில் வேரூன்றி விடக்கூடாது, அதை எதிர்த்து ஒரு கொள்கை கூட்டணியாக நிற்க வேண்டும் என்கிற ஒற்றை புள்ளியில் இணைந்த இயக்கங்கள் தான். அது முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும், பிற இயக்கங்கள், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், அதிமுக, எல்லா இயக்கங்களும். இதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? எதுவும் இல்லை, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் 10 ஆண்டு காலம் தொடர்ந்து நாங்கள் அதில் பயணித்திருக்கிறோம். அப்பொழுது நாங்கள் எந்த குற்றச்சாட்டையும் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு குற்றச்சாட்டை நாங்கள் சொல்லாமல் இல்லை. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எங்கே தவறு நடக்கிறதோ அந்த தவறுகளை அறிக்கைகள் மூலமாக சுட்டி காட்டுகிற இடத்தில் மட்டும்தான் மதிமுகவினுடைய தலைவர், எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் இருந்திருக்கிறார்கள். நிறைய செய்திகளை நேரடியாக முதல்வரை அவர்களை சந்தித்து இதில் பிழை இருக்கிறது, இதில் தவறு நடக்கிறது, இதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்கிற செயல்பாட்டையும் செய்திருக்கிறார். அதை முன்னாள் முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் சொல்றது உண்டு, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அண்ணன் ஏதோ அறிக்கை கொடுத்திருக்காங்க, அந்த அறிக்கையில் என்ன இருக்குன்னு பாருங்க, அது தவறு இருந்தால் அதை சரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு ஒரு முதல்வரை நகர்த்தக்கூடிய இடத்தில் நாங்கள் இருந்திருக்கிறோம்.
வெளிப்படையாக வந்து குற்றச்சாட்டு வைக்க வேண்டும் என்று சொன்னால் நிறைய குற்றச்சாட்டுகளை நீங்க வைக்க வச்சிருக்கணும், வெளிப்படையா வச்சிருந்தா தவறு. அதுதான் தவறு. நீங்க கேள்வியே கேட்கலன்னு தான் இன்னைக்கு மக்கள் நினைக்கிறாங்க. இரண்டு நிலை. திமுகவோடு கூட்டணியில இருந்த காலத்துல நீங்க கேள்வியே கேட்கல, இதுதான் உங்க மேல இருக்கிற குற்றம். இரண்டு நிலை. நீங்க போய் தனியா போய் பக்கத்துல உட்கார்ந்து பேசுனதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. என்ன கேள்வி கேட்கலங்கிறத பொறுத்து தான் நீங்க சொல்றாங்க. வைகோ அன்னைக்கே கேட்கல, இன்னைக்கே கேட்கிறாரு அப்படின்றாங்க அவங்க. இல்ல, அதுக்கு முக்கியமான காரணம் சொல்றேன். நாங்கள் இப்பொழுது திமுக கூட்டணியை விட்டு வெளியில வந்துட்டோம் இல்லைங்களா? தாவைக்காவோடு அணி சேர்ந்திருக்கிறோம். இப்ப வரப்போற தேர்தல்கள்ல கூட இருக்கிறோம். சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல் வருகிற பொழுது அப்பொழுது முடிவு செய்வோம் என்கிற நிலைப்பாட்டில் நாங்க இருக்கிறோம். திமுக கூட வெளியிலே வந்ததற்கு பிறகு நாங்கள் வைத்த குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டை ரொம்ப கடுமையாக வைத்தோம். வெளியில வந்ததற்கு பிறகு ஆமா, கலெக்ஷன் கரப்ஷன் இதெல்லாம் நடந்துச்சு திமுக ஆட்சியில், அதை வைத்தோம். இதெல்லாம் நீங்க இருக்கும்போது கூட்டணியில இருக்கும்போது நடந்திருக்கு. ஆமா தானே? ஆமா. எங்கேயாவது பேசியிருக்கீங்களா? அதுக்கு தான் வர்றேன். ரெண்டு விஷயங்களை சொல்ல வர. சொல்லுங்க. ஒரு இயக்கம் எதை பார்க்கும் என்று சொன்னால் அனைவருக்குமான வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, இப்போ ஆதி திராவிட மக்கள் சிறுபான்மையின மக்களுடைய பாதுகாப்பு, ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, சுற்றுச்சூழல், சுகாதாரம், கல்வி, இந்த நிலைகளில் ஒரு அரசு எப்படி செயல்படுகிறது என்பதை கவனிப்பது கூட்டணி கட்சியினுடைய இயல்பு. சரி, அதில் ஏதாவது நாங்கள் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறோமா? மக்கள் பிரச்சனை, மக்கள் பாதிக்கப்படுற பிரச்சனை, அதுதான் வர்றேன். நான் வர்றேன். ஊழல் எல்லாம் என்னது? கலெக்ஷன் கரப்ஷன் வேற என்ன சொல்றாரு? இதெல்லாம் சொல்றாருல. ஆமா, இதெல்லாம் திமுக ஆட்சியில் நடந்ததுன்னா அதெல்லாம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆமா, அதற்கு திரு வைகோ பேசினாரா? அதான் இரண்டு நிலைகளில் அதை பேசி இருக்கிறோம் தான் சொல்றேன். என்ன எப்படி பேசிருக்கோம் சொன்னீங்கன்னா, ஒரு அணியோடு கூட்டணியில் இருக்கிறோம். அந்த கூட்டணியில செய்கிற 100% காரியங்களும் சரியாக செய்வார்கள் என்று யாரும் எதிர்பார்த்து விட முடியாது. எந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற எந்த இயக்கங்களும் 100% திமுக சரியாக செய்கிறது என்று ஏற்றுக்கொண்டிருக்க முடியுமா? முடியாது. சரி, அதுல ஒரு 90% அவர்கள் செய்ததில் சரி இருக்கும். ஒரு 10% குறைபாடுகள் வருகிற பொழுது அது மக்கள் பிரச்சனையாக இருந்தாலும் கூட்டணிக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்காகத்தான் முதல்வரை நேரடியாக சந்தித்து இது போன்றது ஒரு பிழைகள் நடப்பதையும் நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் வைப்பது என்பது ஒரு கூட்டணி இயக்கத்தில் இருக்கிற பொழுது எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி கூட்டணி தர்மம். அதை எடுத்து சொல்லி இருக்கிறோமே தவிர நாங்கள் வெளியில் வந்து பொதுமக்கள் மத்தியில் அதை பேச ஆரம்பிச்சா என்ன ஆயிருக்கும்? நோக்கம் எந்த நோக்கத்துல சேர்ந்திருக்கோம்? சார், வெளியில வந்து சொல்லி இருந்தாதான் பரவாயில்லப்பா, வைகோ கூட்டணியில் இருந்தாலும் நமக்காக பேசியிருக்காருப்பா, ஐயா ஸ்டாலின் கிட்ட கேள்வி கேட்டிருக்காருப்பா அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அவர் கூட நீங்க மூடி மறைச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் யாருக்கு போய் சேரும்? ஒண்ணுமே தெரியலையா? சரி, அது குறையும் இல்லையா சார்? கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் இதெல்லாம் கமிஷன் என்ன ஒரு அடிக்கு இவ்வளவு வாங்கினாங்கன்னு எல்லாம் சொன்னாருல்ல ஐயா வைகோ அவர்கள். இதெல்லாம் வாங்கும் போது நிறுத்துப்பா, வாங்காத ஐயா முதல்வர் அவர்களே, ஐயா துணை முதல்வர் அவர்களே, பாருங்க இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற அந்த ஸ்பாட்லயே நிறுத்தி இருக்கணும்ல. இல்ல நீங்க போய் சார் போய் கடிதத்தை எழுதிட்டு போய் ஐயா பாருங்க இதெல்லாம் நடக்குதுன்னு நீங்க சொன்னதெல்லாம் எங்களுக்கு தெரியல சார். இல்ல ஒண்ணு வேண்டாம், எங்களுக்கு தெரியல. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்பொழுது தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் என்ன அறிக்கை கொடுத்தார்? யாரும் கொடுக்காதீங்க, நம்பர் கொடுத்திருக்கிற ஊழல் நடக்கக்கூடாது என்று சொன்னார். இப்பொழுது எவ்வளவு குற்றச்சாட்டுகள் வெளி உலகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த பழனி நிலம் தொடர்பாக வந்திருக்கு. இன்றைக்கும் இந்த நெல்லுக்கு 50 ரூபாய் அதிகாரிகள் வாங்கினாங்கன்னு அதிகாரிகளை பணியிட நீக்கம் செய்திருக்கிறாங்க. காவல்துறையில் நிறைய பணியிட நீக்கங்கள் நடந்திருக்கிறது. சார் பதிவாளர் அலுவலகம் நடந்திருக்குது. அந்த ஊழல் குறைந்திருக்கிறதா? எங்க பொதுவாக இங்க குறைஞ்சிருக்கு சார். நீங்க போய் இந்த கலெக்ஷன் கரப்ஷன் எல்லாம் நடக்குதுன்னு சொன்னீங்கல்ல ஐயா ஸ்டாலின் கிட்ட. ஆமா, அப்ப இம்மீடியட்டா ஒரு அறிக்கை கொடுத்துப்பா இதெல்லாம் எதுவும் நடக்கூடாது, நம்ம கிட்ட வைகோ சொல்லியிருக்காருன்னு கூட அவர் சொல்ல தேவையில்லை அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கூட அவர் பண்ணலையே. இல்ல அது அனௌன்ஸ்மெண்ட் வந்து அதிகாரிகளுக்கு தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும். வைகோ சொல்லி நடந்திருக்கின்றது எங்கேயாவது உங்களை போன்ற ஊடகத்தோடு எங்களோடு நெருங்கி பழகிற நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு சின்னதா ஒரு வைகோ சொன்னதால இது கட்டுப்பட்டு இருக்குப்பா, திமுக ஆட்சியில கட்டுப்படுத்தப்பட்டிருக்குப்பா அப்படின்னு நாங்க ஒரு நாளும் செய்தி போடல. கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது, அதையும் தாண்டி நடந்தது நடக்கல. நான் இப்ப கேக்குறேன்ல, தாவேக்கால முதல்வர் அறிவிச்சிட்டாரு. அதுக்கான நடவடிக்கைகள், கைது நடவடிக்கைகள் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. இப்பொழுது என்ன வந்துகிட்டு இருக்கு? வெளியுள்ள பழனி இடத்துல 100 கோடி ரூபாய் உள்ள இடத்த 2 கோடி ரூபாய்க்கு பதிவு பண்ண செய்தி வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. நெல்லுக்கு 40 ரூபாய் கடந்த ஆட்சியில வாங்கினாங்க, இப்ப 50 ரூபாய் வாங்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த இதுவும் நடந்திருக்கிறது. திமுக ஆட்சி காலத்திலே 63 சார் பதிவாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சரி, அதிகாரிகள் மட்டத்தில் நிறைய கண்டனங்கள், அவர்கள் பணியிடை நீக்கம் செய்ததும் திமுக ஆட்சி காலத்தில் நடந்திருக்கிறது. தப்பு செஞ்சவங்கள திமுக தண்டிச்சிருக்கு. அதற்கு காரணம் யார்? அது காரணம் வைகோ மட்டும் இல்ல, எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் முதல்வர்கிட்ட கொடுக்கிற அறிக்கை தான்.
முதல்வர்கிட்ட போய் சொல்றதுதான். இப்போது இந்த மாநகராட்சி இப்படி நடந்துகிட்டு இருக்கு, நாளைக்கு தேர்தல் நடந்தால் பிரச்சனை வரும்னு சொல்லுகிற பொழுது அதை கவனத்தில் எடுத்துக்கொள்கிறார்கள். ஒரு கூட்டணியில் இருக்கிற பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 10 நடவடிக்கைகள் மொத்தமும் எல்லாமே சரியாக இருந்து விட முடியாது. நாம் விரும்புகிற 7 நடவடிக்கைகள் சரியாக நடக்கும். 3 தவறாக நடப்பதை கொண்டு வந்த மக்கள் மத்தியிலே வெளியிலே வந்து ஒரு பிரச்சனை என்கிற நிலையில் பேசுவதை விட நேரடியாக முதல்வரை சந்திக்க, நேரடியாக முதல்வரிடம் சொன்னால் அதை கேட்டு அதை சரி செய்கிற இடத்திற்கு ஒரு முதல்வர் இருக்கிற பொழுது அதை கொண்டு போய் முதல்வரிடம் கொடுக்க வேண்டியது ஒரு கட்சி தலைவருடைய கடமை. அதை மதிமுக மிகச்சரியாக செய்திருக்கிறது. எத்தனை முறை அந்த மாதிரி முதல்வரை போய் பார்த்திருக்கீங்க? தலைவர் ஸ்டாலின் அவர்களை எத்தனை முறை பார்த்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க, ஐயா இங்க பாருங்க இவ்வளவு பிரச்சனை நடக்குது, போதைப் பொருள் தலைவிரித்து ஆடுது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. போதைப் பொருள் குறித்து வெளிப்படையாக நாங்கள் பேசியிருக்கிறோம். போதைப் பொருள் நடமாட்டம் கொடுத்து வெளிப்படையாக அறிக்கையில் மூலமாக பேசியிருக்கிறோம். சமரசம் செய்து கொள்ளவில்லை. மதுவுக்கு எதிராக நடைப்பயணத்தை நடத்தும் பொழுது முதல்வர் அவர்களே வந்து அந்த நடைப்பயணத்தை அப்பதான் அறிவிக்கிறாரு. இதுதான் முதல் தேர்தல் பிரச்சார மேடையாகவே நான் இதை அமைத்துக் கொள்கிறேன் என்று தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் செஞ்சாரு. ஆனா திரு வைகோ அவர்கள் கிட்டயும் மக்களுக்கு என்ன வாக்குறுதி அந்த நேரத்தில் சொல்லியிருக்கோம் பாரு. திரு வைகோ அவர்கள் ஒரு மூத்த தலைவர் நடக்கிறாரு, மது ஒழிக்கணும், ஒயின் ஷாப் கடைகளுக்கு எதிராக தான் இந்த நடைப்பயணமே போகுது, நான் ஒரு 500 கடையை மூடுறேன்பா உடனே அப்படின்னு சிஎம் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். அன்னைக்கு நம்ம நடந்திருக்கோம். அதிமுக ஆட்சி காலத்திலும் சரி சார், நீங்க ஒரு போராட்டத்தை எடுத்தீங்க அப்படின்னா அதுல என்ன நீங்க வந்து மக்களுக்கு பலனுள்ளதா பண்ணிருக்கீங்கன்றதுதான் எனக்கு சப்ஜெக்ட். அது செய்யல. நீங்க நடக்கிறது உங்களுடைய அரசியலுக்காக நடந்தீங்க. நல்ல கேள்வி. அதுல 2 விஷயம். போதைப் பொருள் நடமாட்டம் என்பதும் மதுவுக்கு எதிரான போராட்டம் என்பதும் நாங்கள் எடுத்துக்கொண்ட காவிரி பிரச்சனைக்காக எடுத்துக்கொண்ட போராட்டமாக இருக்கட்டும், முல்லை பெரியாருக்காக இருக்கட்டும், ஸ்டெர்லைட்டுக்காக இருக்கட்டும், இந்த போராட்டங்களை எந்த வடிவத்தில் எடுத்தோங்கிறது உங்களுக்கு தெரியும். 3 நிலைகளில் இருந்து எடுத்திருக்கிறோம். ஒன்று, அரசியல் இயக்கமாக போராட்டங்களை, அறப்போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். மிகப்பெரிய போராட்டங்களை, மக்கள் சக்தியை திரட்டி இருக்கிறோம். நீதிமன்றங்களில் கொண்டு போய் நீதிமன்றங்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஸ்டெர்லைட்டை பொறுத்த வரைக்கும் தனி மனிதனாக நின்று போராடிய தலைவன். இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவேர்னஸ் கொடுக்கணும். மக்கள் மத்தியில் இது போன்றது ஒரு பிரச்சனைகள் என்பது இப்பொழுது என்ன வடிவத்தில் வந்திருக்கிறது என்று சொன்னால், ஸ்டெர்லைட் போராட்டம், இறுதி போராட்டங்கள் எந்த அரசியல் இயக்கத்தையும் அந்த மக்கள் சேர்த்துக் கொள்ளவில்லை. இது மக்கள் போராட்டமாக இருக்கட்டும், எந்த அரசியல் இயக்கமும் பின்புலத்திலிருந்து எங்களுக்கு நீங்க வெளியிலிருந்து ஆதரவு கொடு, போராட்ட களத்திற்கு நீங்கள் வர வேண்டாம் என்று சொல்லுகிற இடத்திற்கு நகர்த்தியது எங்கள் அன்பு தலைவர் வைகோ. சார், எண்ட் ரிசல்ட் என்ன சார்? மதிமுகவால் இந்த போராட்டம் முடிவுக்கு வந்திருக்குன்னு சொல்லுங்க சார். சரி, எடுங்க சார், லிஸ்ட் சொல்லுங்க. போராட்டம் ஸ்டெர்லைட் நிறுத்தி இருக்கிறோம். ஸ்டெர்லைட் இன்றைக்கு வரைக்கும் மக்களே கடைசியா கூடி அதுல ஒரு 14 பேர் உயிரை அந்த அவேர்னஸ் கொடுத்தது யாருங்க? 96ல இருந்து வழக்கு நீதிமன்றத்துல வழக்கு கொண்டு வந்து கடைசியில தீர்ப்பாயத்துல போய் வழக்கு பெற்றது யார்? 4 மணி நேரம் வாதாடி இருக்கிறாருங்க தலைவர் பசுமை தீர்ப்பாயத்தில். தீர்ப்பை பெற்றது யார்? தீர்ப்பை பெற்றது எங்கள் தலைவர் வைகோ. அந்த தீர்ப்பை பெறுவதற்கு முன்னால் மக்கள் சக்தியை திரட்டியது யார்? எங்கள் தலைவர் வைகோ. நான் கேட்கறது, திமுக ஆட்சியில் நடந்த மக்கள் விரோத பிரச்சனைகள், மக்களுக்கு எதிரான பிரச்சனைகள், அநீதி இழைக்கப்பட்டதற்கு திரு வைகோ அவர்கள் நிறைவேற்றியது. நான் பேசுனதுனால இத ஸ்டாப் பண்ணாங்க சார். இந்த அமைச்சர்கள் 10,000 கோடி அடிச்சாங்கன்னு வந்து சொல்லவே அதெல்லாம் நாங்க தடுத்தோம் சார். இல்ல, அதுக்கப்புறம் குறைஞ்சது சார். அப்படி ஏதாவது சொல்லுங்க. அது நீங்க எந்த கூட்டணி தர்மம் இல்ல அது நீங்க எப்படி பாருங்க, அதை நீங்க எப்படி பாருங்க. எந்த ஒரு அரசியல் இயக்கமும் ஒரு போராட்ட களத்தில் இறங்குகிற பொழுது உடனடியாக அந்த போராட்ட களத்தில் தீர்ப்பு கிடைத்து விடும் என்று இறங்குவது இல்லை. இப்ப இந்த மசோதா தாக்கல் பண்றாங்க பார்லிமெண்ட்ல, தொகுதி மறுசீரமைப்பு. இந்த மசோதா என்பது உடனடியாக நிறைவேற வேண்டிய, மக்கள் மன்றத்தில் நிறைவேற வேண்டிய செயல்பாடு. அப்ப ஒரு இடத்துல நாடாளுமன்றத்திலே ராஜ்யசபால எம்பிக்கள் ஒன்று சேர்றாங்க, அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும். இது போன்றது ஒரு ஸ்டெர்லைட் போன்று, நியூட்ரினோ போன்று, ஹைட்ரோ கார்பன் போன்று, கூடங்குளம் போன்று, இந்த போதைப் பொருள் போன்று மதுவுக்கு எதிரான போராட்டங்கள் என்பது ஒரு நாளில் ஒருவர் வெற்றியை கொண்டாடுகிற போராட்டங்கள் இல்லை. அதற்கான காரணங்களை நான் சொல்றேன். மதுவுக்கு எதிரான போராட்டமும் இந்த போதைப் பொருளுக்கு எதிரான போராட்டத்தையும் கொண்டு வந்ததற்கு பிறகுதான், எங்கள் தலைவர் கொண்டு வந்ததற்கு பிறகுதான், அதை கடுமையாக எதிர்த்ததற்கு பிறகுதான் இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் செய்யாமல் ஒரு கமிட்டி அமைச்சாரு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். அந்த கமிட்டியினுடைய நோக்கம் என்னவாக இருந்தது? கமிட்டி எல்லாம் கமிட்டி குழு இதெல்லாம் போன ஆட்சியில போட்டு எந்த தீர்வுமே அது எதுக்குன்னு சொல்றேன். நான் வந்து தெளிவா ரொம்ப ஷார்ட்டாவே நம்ம கேட்கிறேன். மரியாதைக்குரிய வைகோ அவர்கள் மிகப்பெரிய ஒரு நடைப்பயணம் நடந்தார், ஆமாவா? அதனால என்ன தீர்வை கண்டார் சொல்லுங்க. மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கிறது தான் தீர்வு. அதுல தினம் உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு சார், உங்களுடைய அரசியலுக்காக இல்லங்க. ஒரு அரசியல் இயக்கம் அதைத்தான் செய்ய முடியும்.
அதிகாரத்தில் நாங்கள் இல்லாத பொழுது, இப்ப நான் அதிகாரத்தில் இருக்க, நான் முதலமைச்சராக இருக்கிறேன்னா என்னுடைய நடவடிக்கைகள் வேறு மாதிரி இருக்கும். இன்னொரு முதலமைச்சராக இருக்கிற பொழுது அந்த அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் நல திட்டங்களுக்காக போராடுகிற பொழுது மக்களுடைய மனதில் ஏற்படுகிற மாற்றங்கள் தான் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். சட்டங்கள் மூலமாக உருவாக்க சார். குதிரை இல்ல, திமுக என்ற குதிரையின் கடிவாளம் உங்க கையில எல்லாம் இருந்துச்சு. அப்படி இல்ல. ஆமா சார். சார் நீங்க எல்லாம் நினைச்சிருந்தா அன்னைக்கு திமுக நிறைய கேள்வி கேட்டு வாங்கி கொடுத்திருக்க முடியும். இல்ல கேட்டா நீங்க கூட்டணி தர்மம்ட்டீங்க. இப்போ இல்ல கூட்டணி தர்மம் அந்த கடிவாளம் கையில் இருந்தது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆமா சார், ஆமா சார். கூட்டணி என்பது கடிவாளங்களை கையில் வைத்துக் கொண்டிருப்பது இல்ல. நீங்க அழுத்தம் கொடுக்க முடியும். எந்த காரியத்தையும் செய்து விட முடியாது. அழுத்தம் கொடுக்க முடியும். அல்ல, திமுகவை கேள்வி கேட்க முடியும். திமுக உங்களோட உறவு வேணாம்னு சொல்லி திமுகவில் இருக்கிற பொழுதே மதுவுக்கு எதிராக நடைப்பயணம் என்பது அழுத்தம். அழுத்தம் எல்லாம் இல்ல. ஏங்க, ஒரு முதலமைச்சரே இப்போ இல்ல, அது அழுத்தம். ஒரு என்ன பலன்? மரியாதைக்குரிய வைகோ அவர்களின் போராட்டத்திற்கான என்ன பலன்? பலன் என்பது மக்கள் மனதிலே, இளைஞர் மத்தியிலே மதுவுக்கு எதிரான, போதைக்கு எதிரான ஒரு சிந்தனையை கொண்டு போய் சேர்த்தது பலன். சட்டமாக்கி விட முடியாது, ஒண்ணுமே வேண்டாங்க. ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டத்தை கொண்டு வர வேண்டிய எத்தனை காலமா போராடிட்டு இருக்கோம். இந்த 70 நாட்களில் 8 ஆணவ படுகொலைன்னு சொல்றாங்க. இதற்கு முன்னாலே நடந்திருக்குது. லாக்அப் மரணங்கள் 30 மரணங்கள் நடந்திருக்கு திமுக ஆட்சி காலத்துல. இப்போ ஒரு லாக்அப் மரணம் நடந்து கொண்டிருக்கிறது. சட்டம் இருக்கிறது, கடுமையான சட்டம் இருக்கிறது. போதைப் பொருளுக்கு எதிராக கடுமையான ஒரு தனி சட்டத்தையுமே கொண்டு வந்தார்கள். எதை குறைக்க முடியும், அதை தடுப்பதற்கான வழிகளை பார்க்க முடியும். ஏன் வானாளாவி பாராட்டுறீங்க? லிஸ்ட் போடுறீங்களா? இந்த 70 நாள்ல இந்த பிரச்சனை எல்லாம் ஐயா விஜய் அவர்களுடைய ஆட்சியில் நடந்துட்டு இருக்குல்ல, அங்க நடந்த மாதிரி இங்க கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் வேணா. அதுக்குள்ள வானாளாவி பாராட்டுறீங்க. என்ன இந்த ஆட்சியை யாராவது வீழ்த்த வந்தால் நாங்கள் தடுத்து நிற்கும் அரணா ராணுவ வீரர் போல நிப்பன்றாரு. என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனைக்காக சொன்னார்? தவறுகள் நடந்தா கேள்வி கேளுங்க சார். மறுபடியும் நான் சொல்றேன், கேள்விகள் கேளுங்க. கேள்வி கேட்கறவங்களையும் கேட்க வேணான்றீங்க நீங்க. திருமாவளவன் கேக்குறாரு, அது அப்படி இல்ல. அப்புறம் எதுக்கு ரெட்டை குதிரையில சவாரி வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவர் சொல்ற மீனிங் அது இல்ல, அப்படி இல்ல. திரு வன்னியரசு அவர்கள் அதான் சொல்றாரு, வைகோ அவர்கள் மேல நாங்க நிறைய மரியாதை வச்சிருக்கோம். அவரு இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு சொல்றது ரைட்டு தான், ஆனா அது சொல்ல வேண்டிய விதம் வேற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவரு. அது என்ன சொல்லிட்டு அடுத்து என்ன காரணம் சொன்னார்? 2 விஷயம் சொன்னார். இது போன்றது இன்னும் 6 மாதங்கள் நிறைவடையல. ஒரு இயக்கம் வந்திருக்கிறது, ஆட்சியில் இருக்கிறாங்க, அவர்கள் மீது குறைகள் இருக்கலாம். அந்த குறைகளை சுட்டி காட்டுவதில் தவறில்லை. வெளிப்படையாக எல்லா செய்திகளுக்கும் வெளியில் ஒரு கூட்டணியே உடைகிற அளவிற்கு, கூட்டணியிலே மனமாச்சரியங்கள் வருகிற அளவிற்கு, இன்றைக்கு இந்த காங்கிரஸ் இல்லைன்னா, விடுதலை சிறுத்தைகள் இல்லைன்னா, பொது உடைமை இயக்கங்கள் இல்லைன்னா தாவேக ஆட்சி நீடிக்குமா? இருக்காது. இந்த சூழ்நிலையில் இல்ல சார், நீங்க எல்லாருமே அவங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கீங்க. நான் சொல்லிடுறேன், நீங்க எல்லாருமே அவங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கீங்க. ஆனால் அவங்களையும் ஏன் சந்தேகப்படுறீங்க? நீங்க சந்தேகப்படுறீங்க, தாவேகாவே சந்தேகப்படல. நீங்க என்ன சொல்றாரு திரு வைகோ அவர்கள், 6 மாசத்துல ஆட்சியை கலைக்கலான்ற ஏதாவது முடிவுல இருக்கீங்களா அப்படின்னா யாரை கேக்குறீங்க? நீங்க யாரை கேக்குறீங்க? 2 விஷயம். ஆதரவு கொடுத்தவங்களை போய் கேட்டு இல்ல, அதுக்கு மீனிங் இல்ல. நீங்க சொன்ன மீனிங் இல்ல, அதுக்கு நான் உள்ள உண்மையான மீனிங் நான் சொல்றேன். சொல்லுங்க. அப்பொழுது என்ன சொல்லுகிறார்? பேசுகிற பொழுது கூட, இப்பொழுது கூட சங்குலியனுடைய 30 ஆண்டு நிறைவு விழாவில் பேசும்பொழுது சொன்னார், குற்றம் இருக்கும், குறைகள் இருக்கிறது என்று சொன்னால், வெளிப்படையாக ஒரு ஆட்சிக்கு பங்கம் விளைகிற அளவிற்கான சூழ்நிலையை இப்பொழுது உருவாக்கி விடாதீர்கள். எதுவாக இருந்தாலும் முதலமைச்சரை சந்திச்சு, அந்த அதிகாரிகளை, அமைச்சர்களை சந்திச்சு அந்த குறைகளை கொண்டு போய் சொல்லுங்கள். கடந்த காலத்தில் திமுகவிலே இதைத்தான் மதிமுக செய்தது. கடந்த காலங்களில் இருக்கிற குறைகளை எல்லாம் மக்கள் மத்தியில் போய் நம்ம சொல்லாம நின்று காத்ததுக்கு காரணம் இந்துத்துவ சக்தி என்கிற ஒரு சக்தி இந்த மண்ணில் வேரூன்றி விடக்கூடாது, ஆட்சிக்கு எந்த பங்கும் வந்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் தவறுகள் வருகிற பொழுது தவறுகளை நேரடியாக முதலமைச்சரிடம் கொண்டு போய் அதை சரி செய்வதற்கு முயற்சி செய்தோமே, அந்த முயற்சியை ஏன் ஓதிட்டு வந்தது கேட்கல சார். திமுக ஆட்சியில சைலண்டா போய் ஓதிட்டு வந்தது தேவையில்லை, கேட்க வேண்டாங்கிறேன். எங்களுக்கெல்லாம் தெரியல சார், மக்களுக்கு இல்ல தெரியல. அது நடைமுறை சைலண்டா சொன்னீங்க, அரசியல் இதெல்லாம் போய் சொன்னீங்கன்னு எங்களுக்கு தெரியல. அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாட சொல்றேன். ஹைட்ரோ கார்பன் போராட்டங்கள் பண்ணும்போது கட்சி கொடி இல்லாம இந்த போராட்டங்களை நடத்தணும், சரி, நடைப்பயணங்களை நடத்தணும். மதுவுக்கு எதிரான போராட்டத்திற்கு கட்சியினுடைய கொடி இல்ல, கட்சியினுடைய அடையாளம் இல்ல. எதை நோக்கி நடந்தோம், ஏன் நடந்தோம், ஒரு கட்சி இதில் என்ன பலன் பெறுகிறது என்பது அல்ல மதிமுக எங்கள் அன்பு தலைவர் வைகோவுடைய நோக்கம். நம்முடைய நோக்கம் என்பது இளைஞர்கள் மத்தியிலே மதுவுக்கு எதிராக, போதைப் பொருளுக்கு எதிராக கொண்டு போய் சேர்ப்பது ஒன்று. காவிரி படுகையில் இருக்கிற அத்தனை கிராமங்களுக்கு போய் மக்கள் மத்தியிலே அந்த பிரச்சனையை கொண்டு போய் சேர்த்து மக்களுடைய எழுச்சியை உருவாக்க வேண்டியது ஒரு இயக்கத்தினுடைய கடமை. ஏற்படல. போதைப் பொருள் பழக்கமும் இளைஞர் மது பழக்கமும் அதிகமா
தலைவிரித்து ஆடி போயிடுச்சு. இல்ல இதை எங்க நீங்க வந்து எங்க நீங்க வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி குறைச்சிங்க? திரு வைகோ அவர்களுடைய பேச்சால் அவருடைய நடைப்பயணத்தால் எங்க குறைஞ்சது? எனக்கு அது புரியல. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தலைவர் ஒரு விடயத்தை குறைக்க வேண்டும் என்பதற்கு போராடி கொண்டிருக்கிறார், போராடி கொண்டே இருப்போம். எப்பொழுது சரியாக வருகிறதோ, எப்பொழுது அதை நீக்க முடிகிறதோ, எப்பொழுது அந்த பிரச்சனைகள் இந்த இளைஞர்களை காக்க முடியுமோ அதுவரைக்கும் போராடுவோம். சார், திமுக நான் ஒரே நான் உங்க போராட்ட வாழ்வை நீங்க கொண்டு வரீங்க, நல்ல விஷயம், நம்ம பேசுவோம். மரியாதைக்குரிய வைகோ அவர்களுடைய போராட்ட வாழ்வை நான் என்னைக்கும் மதிப்பேன். அவர் உண்மையிலேயே அவரை மாதிரி ஒரு போராளி தலைவனை நான் பார்த்தது இல்லைங்க. நான் இன்னைக்கு பார்த்துருக்கேன், உண்மையாவே பார்த்துருக்கேன். ஆனால் அரசியல் நிலைப்பாட்டுல திமுக உங்களுக்கு கொடுத்த மரியாதை பெரிய மரியாதை. திமுகவோடு அலைன்ஸுக்கு சேர்ந்த பிறகுதான் 2017 நீங்க உள்ள வந்தீங்க பாருங்க, அப்போ 1% தான் இருந்தீங்க மக்கள் நல கூட்டணியில், 1% நினைக்கிறேன். அதுக்கு பிறகு 2 ராஜ்யசபா, லோக்சபா, 2 MP, அப்புறம் MLA, அப்புறம் கவுன்சிலர், இது எல்லாம் வந்ததே உங்களுக்கு திமுகவால தான் வந்துச்சு. திமுகவோடு சேர்ந்த பிறகுதான் இந்த அங்கீகாரம் எல்லாம் வந்துச்சு. இல்ல, திமுகவோட இந்த கூட்டணி கட்சி எல்லாம் இணைந்ததுனால திமுக வெற்றி அடைந்ததா? அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அவ்வளவுதான். ஆமா, வெரி சிம்பிள். இல்ல சார், உங்களுக்கு திமுகவுக்கு உள்ளார போனதுக்கு பிறகு நிறைய அங்கீகாரம் கிடைத்தது. ஆனால் திமுகவுக்கு போன பிறகு எங்களுடைய வலிமை குறைந்தது, எங்களுடைய பலம் குறைந்தது. மதிமுகவிலே, அதாவது எங்க திமுகவோட ஸ்லீப்பர் செல்ல உள்ள அமைச்சிருந்தாங்க. இந்த வார்த்தையெல்லாம் ஏன் சொல்றீங்க? ஏன் சொன்னேன்? பீடை ஒளிந்ததுன்றார் சார் துரை வைகோ. இந்த 2000 சார் வார்த்தை, இந்த 2000 பீடை ஒளிந்ததுன்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு சார். 2000 அது தப்பு இல்ல சார். தப்பு. சரி, அதுக்கு விளக்க தப்பு சார். அது விளக்க சொல்றேன். திமுகவை பீடை ஒளிஞ்சதுன்னு சொல்றது சரியா? விளக்க சொல்றேன். வின் பண்ணி இருக்க முடியுமா திரு துரை வைகோ அவர்கள்? ஏன் திமுக இல்லன்னா வெற்றி பெற்றிருக்க முடியாது. திமுக ஜெயிச்ச 22 பாராளுமன்ற தொகுதிகள் திமுக வாக்குல மட்டும். திமுக வாக்கு எவ்வளவு சார்? அதுல மதிமுக வாக்கெடுங்க, காங்கிரஸ் வாக்கெடுங்க, பொது உடைமை இயக்கங்கள் எடுங்க, எல்லாரும் சேர்றதாங்க. இதுல திமுகவோடு இருந்ததனால் வெற்றி பெற்றவர்கள் யார் யார்? அது சரியில்லை சார். ஒரு கூட்டணி என்பது சார், இந்த வார்த்தை தடித்த வார்த்தை, அது கொஞ்சமாவது வருத்தம் தெரிவிச்சாரா? இப்ப நான் சொல்றேன், அதை எப்படி சொல்ல முடியாது? எதுக்கு அந்த வார்த்தை? என்ன வார்த்தை? பீடை ஒளிந்ததுன்னு ஒரு வார்த்தை. இல்ல, அப்படி ஒரு வார்த்தை சொன்னதாக எனக்கு தெரியல. அப்படி சொல்லி நியூஸ் 18 வேல்முருகன் செய்தியாளர் வேல்முருகன் கிட்ட அந்த பேட்டியில அவர் சொல்றாரு. அந்த வார்த்தை நான் இதுவரைக்கும் நான் கேட்டேன், நான் பார்த்தேன். அதனால அதுக்கு என்னால பதில் சொல்ல முடியல. ஒண்ணு வேண்டாம். கூட்டணி கட்சிகளுடைய சதவிகிதம் 10, திமுகவுடைய சதவீதம் 25, 35% 40 தொகுதிகள். ஒன்று. இரண்டாவது, தாவேகா இப்பொழுது ஆட்சி அமைத்திருக்கிறது. இல்ல, நீங்க அந்த திமுக பேட்டர்னே முடிச்சிருங்க. அதாவது திமுகவோட அலையன்ஸ்ல இருக்கும்போது என்ன உங்களுக்கு பெரிய அப்படியே வீழ்ச்சி கண்டீங்க நீங்க? சரி, எப்பொழுது நாங்கள் திமுக மீது குறை சொல்லி வெளியில் இந்த தேர்தலில் தானே? இப்பதான். ஆமா, இந்த தேர்தலில் என்ன நடந்தது? இந்த தேர்தல் பேச்சுவார்த்தை குழுவிலே நாங்கள் இழந்தது என்ன? நாங்கள் எதற்காக எல்லாத்தையும் இழந்து விட்டு இன்னும் திமுகவுடன் நிற்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? உங்க கொள்கை இல்ல, உங்களுக்கு தேவையானது கிடைக்கலன்னா வெளியே வந்திருக்கலாமே. இல்ல, அன்னைக்கே ஆட்சியில பங்குன்னு விஜய் சொன்னார்ல. இல்ல, அன்னைக்கே போயிருக்கலாம்ல. நீங்க தப்பு பண்றீங்க. ஒரு இயக்கம் இல்ல, ஒரு இயக்கம். மரியாதைக்குரிய முதலமைச்சர் அன்னைக்கே கொடுக்குறேன்னாரு உங்களுக்கு எல்லாம் ஆட்சியில பங்கு. இல்ல, நான் ஏன் அப்பொழுது வெளியிலே வரவில்லை என்று சொன்னா, நீங்க நம்பல இந்த அளவுக்கு வருவார் விஜய், இல்ல இந்த அளவுக்கு வெற்றி பெறுவார். தமிழ்நாட்டுல யாருமே நம்பல. அதான் தமிழ்நாட்டுல எந்த இன்னைக்கு வெற்றி பெற்ற பாதை, வெற்றியாளர் யாரோ அவர் பக்கம் போய் நிக்கிறீங்க. தாவேகா 15 தொகுதிகள் தான் ஜெயிக்க, நம்ம தான் ஆட்சி அமைக்க போறோம்னு திமுக இருந்ததுனாலதானே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில பிரச்சனை எங்களுக்கு. சரி, அந்த நிலை இல்லாமல் தாவேகா வெற்றியடிக்கும் என்ற நிலை வந்திருந்தால் அரவணைத்து போயிருப்பாங்க. எங்களை அசிங்கப்படுத்தி இருக்க மாட்டார்கள். எங்களுடைய சுயமரியாதையை, தன்மானத்தை இழந்து நிற்க வேண்டிய இடத்திற்கு ஒரு இயக்கம் நகர்ந்து இருக்காது. எப்பொழுது ஒரு தலைவன் முடிவெடுக்கிறாரு? நாங்கள் ஏற்கனவே இருந்த இடத்துல பிரச்சனைகள் இருந்தது, அமைதி காத்து வந்தோம் இல்ல. இந்த முறை தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையில் 4 தொகுதி நீங்க உதயசூரியன்ல தான் நிக்கணும். வேணும்னா வாங்க, ஒரே முதல் நாள் கூட்டத்திலே வேணும்னா வாங்க, இல்லைன்னா நீங்க கிளம்புங்க. கிளம்ப வேண்டியது, நீங்க போயிருக்கலாம். இல்ல சார், அங்கதான் கேட்டா கொள்கை பிஜேபி இல்ல, அங்க கேட்டால் நான் இதே சொல்றேன். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டு இன்னும் இருக்கிற கூட்டணி கட்சிகளும் திமுக கூட்டணியில் இருந்து விலகி அரசியல் மாற்றங்களில் வேறு நடந்திருந்தால், அப்ப இதே மாதேஷ் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு, இவ்வளவு நாள் கூட்டணியில் இருந்தீங்களே, திமுக ஆட்சி கூட்டணி கொள்கை கூட்டணின்னு சொன்னீங்களே, அது சிதறி போவதற்கு வெற்றி பெற்றிருந்தால் வேறு, தோல்வி அடைந்தால் இதே பேட்டியை நீங்க எடுப்பீங்களா? எடுக்க மாட்டீங்க. நமக்கு தன்மானம் தானே, சுயமரியாதை தானே. மறுபடியும் சொல்றேன், நம்ம பெரியார் தொண்டர்கள் தான். ஆமா, அதான் வெளியே வந்திருக்கோம். யாரு? அதான் வெளியில வந்து. இல்ல, அன்னைக்கு நம்மள வந்து இந்த மாதிரி வேணும்னா இரு, இல்லன்னா 4 இல்லன்னா கிளம்புன்னு சொன்னாங்கல்ல. அப்பவும் செய்திருக்க முடியும். ஏன் செய்யவில்லை என்று சொன்னால், கூட இருக்கிற எல்லா இயக்கங்களுக்கும் அந்த பிரச்சனை வந்தது. எல்லோரும் அவர்கள் வந்து தங்கள் சின்னத்தில் நின்றார்கள், தாங்கள் கேட்ட தொகுதிகளை கேட்டு பெற முடிந்தது. ஆனால் எங்களுக்கு மட்டும் திட்டமிட்டு தவிர்த்தார்கள். 4 தொகுதிகள் கொடுக்க மாட்டோம், உதயசூரன் சின்னத்துக்கு. நீ எதுங்க கட்சி நடத்துறீங்க? கட்சியை கலைச்சிட்டு திமுக வந்து இணைந்திர வேண்டியதானேன்னு ஒரு இடத்துல திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையிலே பேசக்கூடிய இடத்திற்கு அவர்கள் எப்பொழுது நகர்ந்தார்கள்? இதெல்லாம் கேட்டு நம்ம எப்படி 4 சீட்டு வாங்கி நாங்க உட்கார்ந்தோம்? மறுபடியும் நான் சொல்றேன், எதுக்கு உட்கார்ந்தோம்? ஏன் நம்ம கட்சியை கலைக்க சொல்லியிருக்காங்க, நீங்க போய் அவங்களோட உறவாடிட்டு வந்திருக்கீங்க. ஏன்
நான் இதான் உங்களை அந்த கேட்டா கேள்வி கொள்கை கேட்டேன். பிஜேபி இல்ல, ஏன் ஒரு கூட்டணியில இருந்து பயணிச்சிட்டோம் 10 வருஷம், தேர்தல் நெருங்கிருச்சு, தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை இதற்காக நாம் விலகுகிற பொழுது நம்மால் இந்த கூட்டணி உடைந்தால் கொள்கை கூட்டணியை வைகோ உடைத்து விட்டான். ஒரு இடத்துல இருப்பாரு, இந்த பாருங்க கூட்டணியை உடைச்சிட்டு வெளியில போயிட்டாரு, நீங்க கூட்டணியை உட்கார வச்சு பேசுவீங்களா மாட்டீங்களா? சார் இது ஒரு தேர்தலுக்கு முன்பாக செய்யக்கூடாதுன்ற சார். இல்ல, நம்ம அதை வந்து சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை செய்ய வேண்டும். அந்த இடத்தில் நான் என்னை பொறுத்தவரை அந்த இடத்தில் தலைவர் வைகோ அவர்கள் அப்படி ஒரு முடிவு எடுக்காததுதான் சரியான முடிவு. ஈவிகே சம்பத் தான் சொல்லுவாரா, நான் வந்து சரியான நேரத்துல எல்லாம் தவறான முடிவு எடுத்தேன், தவறான நேரத்துல எல்லாம் சரியான முடிவு. அது எல்லா தலைவருக்கும் அது உண்டு. எங்கள் தலைவர் மீதும் அந்த குற்றச்சாட்டு உண்டு. அவரே ஒத்துக்கொள்கிறார், நான் இந்த இடத்தில் தவறு செய்திருக்கிறேன், இந்த நிலைப்பாட்டை நான் எடுத்திருக்க கூடாது, அரசியலில் நான் செய்த பிழை என்று சொல்லியிருக்கிறார். எல்லா கட்சி தலைவர்களுக்கும் அந்த பிரச்சனை உண்டு. இல்ல சார், உங்களுக்கு நெருடலா இருக்கு சார். நம்ம கட்சியவே எதுக்குங்க திமுகவோட சேர்த்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க பேச்சுவார்த்தையில திமுக. அன்னைக்கே உங்க உறவே வேணாங்க, யார் கட்சி யாருங்க சேர்க்க சொல்றீங்க அப்படின்னு நம்ம தனியா வந்திருக்கணுமா இல்லையா? கூட்டணியவே சிதைத்தார் வைகோ என்கிற கேள்வியோடு இந்த அரங்கத்துல நீங்க பேட்டி வச்சிருப்பீங்க. இந்த கூட்டணி நல்லா போன கூட்டணியை கலைச்சிட்டு வந்துட்டார் வைகோங்கிற பழிச்சொல் எங்க மேல வருமா வராதா? சரி, அப்ப நீங்க இப்ப வைக்கிற கேள்விகள் எல்லாம் வைக்க மாட்டீங்க. ஏங்க எல்லாம் சார், ஏன் போன தேர்தல் நடந்துரும், இதுக்காக தான் நாங்க தாங்கிக்கிட்டு இருந்தோம். இது என்ன சார், அவங்க முதுகுல குத்தி இருக்காங்க, நம்ம கட்சியே இல்லாம அழிக்கணும்னு நினைச்சிருக்காங்க திமுக. ஆமாவா? நம்ம உடனே இந்த முடிவு எடுத்துக்கணுமேன்ற நானு கேட்டா இல்ல, இதனால நாங்க மத்தவங்க எல்லாரையும் உடைச்சு விட்ட மாதிரி ஆயிடும். கண்டிப்பா அதுதான் சரியான முடிவு. சரியான வாதமே இல்ல. அதுதான் அப்புறம் நீங்க புலம்ப கூடாது, பிரச்சனையை வந்து இப்ப புலம்பல. இப்ப நாங்கள் புலம்பவில்லை, நாங்க எங்க புலம்புனப்போ? இப்பொழுதுதான் தெளிவாக இருக்கிறோம். இப்பொழுதுதான் எங்கள் பாதை எங்களுக்கு வந்து நாங்க எப்படி பயணிக்க போறோம், சுயமரியாதையோடு எதிர்கால அரசியலை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்கிற நிலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். சுயமாக சிந்திக்க, சுயமாக முடிவெடுக்க, சுயமாக போராட்ட களங்களை சமைக்க எங்களுக்கான வாய்ப்பை இப்பொழுதுதான் உருவாக்கி இருக்கிறோம். சுயமா முடிவெடுக்கிற ஐயா வைகோ அவர்கள் மதிமுகன்ற ஒரு கட்சி, அதை உங்களோட எம்எல்ஏக்கள் 2 பேர் கூட நம்பாம இன்னைக்கு திமுக நினைக்கிறேன். நம்பாமன் இல்ல. ஆமா சார், அவங்கள கூட தக்க வைக்க முடியல சார் உங்களால. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், அவர்கள் எங்கள் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருந்தால் நிச்சயமாக தலைவர் வைகோ அவர்கள் சொன்னது நடந்திருக்கும். அவர்கள் மதிமுகவில் உறுப்பினர்கள் இல்லை. என்றைக்கு உதயசூரியன் சின்னத்தில் நின்றார்களோ அப்பொழுது திமுகவில் உறுப்பினரானவர்கள், திமுக சின்னத்தில் நின்று ஜெயித்தவர்கள். அந்த 2 பேரும் திமுகவினுடைய உறுப்பினர்கள், திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் சட்டப்படி. அப்புறம் எப்படி முதலமைச்சர் அவர்கள் வந்து மரியாதைக்குரிய ஐயா வைகோ அவர்களை வீட்டில் வந்து சந்திக்கும் போது உங்க 2 எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண சொல்லுங்க, நான் வந்து பிரச்சாரம் பண்றேன் அப்படின்றது அது நடக்காம போயிருச்சு. பட் இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கும் போது அப்ப சொன்னாரா இது திமுக எம்எல்ஏ? இல்ல அது திமுக எம்எல்ஏன்னு நல்லாவே தெரியும் முதலமைச்சருக்கு. ஆமாவா? ஆமா தானே? அப்புறம் எப்படி இவர்கிட்ட கேட்டாரு? திரு வைகோ அவர்கள் வந்து செந்தில் செல்வன் எம்எல்ஏவையும் திரு ராஜேந்திரன் 2 பேரையுமே அழைத்து இது சம்பந்தமா பேசினதா தகவல். அவங்க உதயசூரியனுக்கு நின்ன திமுக எம்எல்ஏ. ஆமா தானே? அவங்களை எப்படி நீங்க அழைச்சி வந்து இந்த மாதிரி ஒரு செய்தி வருது, இந்த மாதிரி நமக்கு ஒரு தகவல் வருது, நம்ம என்ன பண்ணலாம்னு தேவை என்ன இருக்கு, என்ன தேவை இருக்கு? இது நடந்ததுன்ற தகவலை சொல்லிட்டாங்க. யார்? அந்த 2 எம்எல்ஏவே நம்ம போல நிறைய பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டாங்க. அவங்க சொன்ன தகவல் எனக்கு வந்துருச்சு, நான் பேசல அவங்க 2 பேர்கிட்டையும். ஆனா சில பத்திரிகையாளர்கிட்ட அவங்க சொன்ன தகவல் இந்த மாதிரி ஐயா வைகோ எங்களை கூப்பிட்டு பேசினாரு இந்த மாதிரி விஷயமா அப்படின்னு. அப்ப என்ன தேவை இருக்கு? சரி, சட்டமன்றத்தில் அந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி செயல்பட்டார்கள் பார்த்திருக்கீங்களா? சொல்லுங்க. 2 பேரையும் கருப்பு துண்டோடு பார்த்திருக்கிறீங்களா? கடந்த காலத்திலே திமுக உதயசூரியன் சின்னத்திலே எங்க 4 எம்எல்ஏ போனாங்க, அப்படி கருப்பு துண்டு அணிந்திருந்தாங்களா? மறுமலர்ச்சி திமுகவினுடைய தொண்டன் நான், வைகோ தொண்டன் நான், மறுமலர்ச்சி திமுக சார்பாக நாங்கள் இதை வரவேற்கிறோம் என்று கடந்த அந்த 4 எம்எல்ஏ பேசினாங்களா? சரி, இந்த 2 எம்எல்ஏ பேசினார். அதான் நீங்க மாத்தலாம்னு நினைச்சு துண்டு தோல்ல போட சொல்லி. இல்ல இது அவர்களாக எடுத்த முடிவு, நம்ம சொல்ல முடியாது. சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் செல்வன் அவர்களும் திமு ராஜேந்திரன் அவர்களாக எடுத்த முடிவு. எங்களுடைய அடையாளம் மதிமுக தான். திமுக வெற்றி பெற்று இருந்தால் நீங்க திமுகவோடவே இணங்கி ஒரு மதிமுக அடையாளத்தை கூட காட்டாம திமுகவா இருப்பீங்க. இன்னைக்கு திமுக தோல்வி அடைந்ததுனால நீங்க என்ன பண்றீங்க, இந்த பக்கம் கருப்பு துண்டியும் போட்டுக்கிறீங்க, அந்த இடத்துல மதிமுகன்னு ஹைலைட் பண்ணி பேசுறீங்க. அந்த தேவை எப்ப எழுதுனா இருங்க சார், வெற்றி பெற்றால் ஒரு நிலைப்பாடு, தோல்வி அடைந்து விட்டால் ஒரு நிலைப்பாடுன்னு மாத்துறீங்க. அதே போல எப்போதுமே வெற்றி பெற்றவர்களோடவே பயணிக்கணும்னு நினைக்கிறாரு திரு வைகோ அவர்கள். யாரு வெற்றி பெற்றவங்களோட பயணிச்சு நாங்க இது வரைக்கும் என்னத்தை சாதிச்சிட்டோம்? இல்ல இப்போ இல்ல எனக்கு கேளுங்க, நீங்க இந்த 34 தலைவருடைய 62 ஆண்டு கால வாழ்க்கையே போராட்ட வாழ்க்கை. இந்த டெல்லியில் ஆகஸ்ட் 4
பாராளுமன்றத்தில் பேசின 7 தொகுதிகள் ஆங்கிலத்தில் வெளியாகிறது. அதை வாங்கி தயவு செய்து படிங்க. நிச்சயம் 62 ஆட்சி காலத்தில் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் ஒரு தலைவன் பயணித்திருக்கிறார் என்று சொன்னால் எங்கள் தலைவர் வைகோவை தவிர வேறு எந்த தலைவரை நீங்க தமிழ்நாட்டில் அடையாளம் காட்ட முடியாது. இப்ப இங்க தேர்தல் கூட்டணியில வரையில நீங்க 1000 கேள்விகள் கேட்கலாம். ஆனால் மக்கள் பிரச்சனைகளுக்கு முன்னின்று நடத்திய 62 போராட்டம் 34 ஆண்டுகள் மதிமுக ஆரம்பித்ததற்கு பிறகு மக்கள் நல திட்ட போராட்டங்களில் ஏதாவது ஒரு போராட்டத்திலே இவர் சமரசம் செய்து கொண்டார் சொல்லுங்க பாப்போம். சொல்ல முடியுமா உங்களால? நேற்று அப்படி ஒரு தலைவரை நீங்க அடையாளம் காட்டுங்க தமிழ்நாடு. அப்படி நான் அவர் வந்து குறைச்சு மதிப்பு இல்ல. ஆனால் நேற்று ஒருவரை ஆதரிப்பது, இன்று ஒருவரை ஆதரிப்பது, நாளை ஒருவரை ஆதரிப்பது, அதுதான் தாங்கி பிடிப்பது, ஒருத்தருக்கு ராணுவ வீரரா நிப்பன்றது இஷ்யூ பேஸ்ட். திமுக ஆட்சி காலத்திலும் நான் வந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். அன்பு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு படைக்கலனாக நிற்பேன், அருகில் நிற்பேன் சொன்னாரு. அதுக்கு முதல் எல்லா இடத்திலும் ஜெயலலிதாவுக்கு சொன்னாரு. இன்னைக்கு திரு விஜய் அவர்கள்கிட்ட ஏன் என்று சொன்னார், என்னைய மீறிதான் என்னைய தாண்டிதான் இந்த ஆட்சி ஏதாவது பண்ணிட முடியும்னா இதை தாவேக்காரங்க சொல்லணும் சார். திரு வைகோ அவர்கள் ஏன் சொல்றாரு? எங்க கூட்டணி கட்சிக்கு பொறுப்பு இல்லையா? ஏங்க மத்தவங்க யாராவது சொல்றாங்களா? திருமாவளவன் சொல்றாரா? இல்ல திருமாவளவன் ஐயுஎம்எல் சொல்றாங்களா? காங்கிரஸ் சொல்றாங்களா? அண்ணன் திருமாவளவன் குறித்து நம்ம இப்ப ரொம்ப அதிகம் பேச வேண்டாம். ஆனால் அவர் தேர்தலுக்கு முன்பிருந்து இப்பொழுது கொடுக்கிற பேட்டிகள் வரையில் ஒரே மனநிலையில் தான் அவர் பேட்டி கொடுக்கிறாரா? அவர் தாவேகாவுக்கு எதிராக வரிசையாக குற்றச்சாட்டுகளை கேள்விகள் கேட்கிறாங்க. கேள்வி இதுதான் அமைச்சரவையில் அவங்க அமைச்சர் இருக்காரு சார். உங்களால் ஒரு ஆட்சி நடந்து கொண்டு வைகோ சொல்றது கேள்வி கேட்க விடுங்க சார். இடிப்பாறை எல்லாரும் ஏமரா மன்னன் உங்களுக்கா சார்? நீங்க தானே சார் எல்லாருக்கும் கத்து கொடுத்தீங்க. மறுபடியும் கொள்கையே உங்ககிட்ட அந்த கொள்கை வகுப்பே ஐயா வைகோ கிட்ட இருந்தா நாங்களாம் என்ன கேள்வி கேட்டாங்க சொல்லுங்க. நியாயமா தான் கேக்குறாங்க. என்ன சரி பண்ணுங்க, இது தப்பா தெரியுதுன்னு ஓபனா என்னன்னு சொல்லுங்க, குறிப்பிட்டு சொல்லுங்க. ஒரு 2-3 விஷயங்களை சொல்லுங்க, இதை சரி செய்ய சொன்னார்கள் சொல்லுங்க. இல்ல நிறைய இருக்குது, நான் எடுத்து சொல்ல. அதுதான் காரணம். அது வந்து தனிப்பட்ட கட்சி நிலைப்பாட்டின் அடிப்படையில் பேசப்பட்டதே தவிர மக்கள் நலன் சார்ந்து இல்ல. பொது உடைமை இயக்கங்கள் வைத்தது நீங்க கவர்னருக்கு எதிரான போராட்டங்கள், வந்தே மாதரம், தமிழ்தாய் வாழ்த்து, ஒட்டுமொத்த தமிழகமும் குரல் கொடுத்தது. இயக்கம் சார்ந்து பிரச்சனைகள் அதிகமாக பேசப்படுகிற பொழுதுதான் நம்ம சொல்றோம். இல்ல சார், எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு தாவேகாவுல போய் சேர்றது குதிரை பேரமா இல்லையா? எது எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு அந்த பக்கம் போய் சேர்றது, சேர்ந்தவங்க எல்லாம் குதிரை பேரத்துக்கு உட்பட வேண்டிய ஆட்களே இல்ல. இதெல்லாம் குதிரை பேரம், இதெல்லாம் குதிரை பேரம். இல்ல நான் சொல்றேன், ஒருத்தர் ரிசைன் பண்ணுங்க, நான் வந்து பிரச்சாரம் பண்றேன்னு உங்க தலைவர்கிட்டயே பேசியிருக்காரு சார். ரிசைன் பண்ணால் நீங்கள் அப்படி உங்கள் தனிச்சின்னத்தில் நிற்க வேண்டும் என்று உங்கள் 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் அவங்க வெளியே வந்தால் அவங்க ஏன் தனிச்சின்னத்தில் நிற்கணும்? யாரு? முதல்வர் விஜய் அவர்களுக்கு அவங்க தனிச்சின்னத்துல உங்களுக்கு ஒரு அடையாளத்தை பெற்றுக் கொடுக்கணும். அவருக்கு என்ன ஆசை? எதுக்கு? உங்களுக்கு எதுக்கு 2 எம்எல்ஏவை தனிச்சின்னம் உங்க சின்னத்துக்கு கொண்டு வந்து நிக்க வச்சு அதுக்காக அவர் பிரச்சாரத்துக்கு வரணும், உங்களை வளர்த்து விடணும்னு திரு விஜய் அவர்களுக்கு என்ன ஆசை? யார் வளர்த்து விடுறது? நீங்க தான் இந்த மாதிரி ஒரு டாக் வந்தது. நான் உங்களோடு இணைந்து இருக்கிறோம் சொல்லுகிற பொழுது அவங்களோடு இணைந்து இருக்கிற தனிச்சின்னத்துக்கு சார் ஜெயிச்ச 2 பேர் சார் மக்கள் பிரதிநிதி சார். 40 நாள் 35 நாள் ஆகுது. அவங்களை ரிசைன் பண்ணுன்னு எப்படி சார் சொல்லலாம்? இது எப்படி சொல்லலாம்னு கேட்கிற ஒரு கட்சி ஒரு நிலைப்பாடு எடுக்கிற பொழுது அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மதிமுகவினுடைய உறுப்பினர்களாகத்தானே உள்ள இருக்காங்க. உதயசூரியன் சின்னத்துல மதிமுகவினுடைய வேட்பாளர்களாக. அதுதாங்க சொல்றேன். இதுல நீங்க எப்படி கேள்வி கேட்டாலும் இதுல குழப்பம் தான் வரும். அவர்களிடம் கேட்க வேண்டியது இன்னொரு நிலைப்பாடு வைகோ அவர்களும் அழைச்சு பேசியிருக்காரு. என்னப்பா இப்படி ஒரு முடிவு எடுக்கலாமான்னு கேட்டிருக்காரு. சரியா? அது சரியான நிலைப்பாட்டை சொல்லட்டுமா? தலைவர் அவர்கள் 2 பேரையும் கூப்பிட்டு கேட்டார். தலைவர் நேரடியாக பதிவு செய்ததை சொல்றேன். சொல்லுங்க. செந்தில் செல்வன் வாயே திறக்கவில்லை. சட்டமன்ற உறுப்பினர் 4 முறை கேள்வி கேட்டும் அவர் எந்த பதிலையும் சொல்லாம அமைதியாக இருந்தார். ஓகே. திமுக ராஜேந்திரனை கூப்பிட்டு கேட்டாங்க. அது நீங்க சொல்றதுல எனக்கு உடன்பாடு இருக்கு, இன்னொரு 6 மாத காலம் பொறுத்து இருப்போம். இந்த மாதிரி அவர் சில விஷயங்களை சொல்றார். பொறுத்து இருந்துட்டு ஒரு 6 மாத காலத்திற்கு பிறகு இந்த முடிவை எடுப்பதாக இருந்தால் எனக்கு உடன்பாடு இருக்கிறது. கடையநல்லூர்ல இருக்கிறவங்க நிறைய தொகுதி மக்கள் என்னை வந்து சந்திக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணிடக்கூடாதுங்கிற அழுத்தம் எனக்கு வருகிறது. ஒரு 6 மாத காலம் பொறுத்து இருப்போம். நம்ம சட்டமன்றத்திலே நாங்கள் பேசுகிற செய்திகளை வைத்து திமுகவே எங்களை வந்து நீக்குகிற இடத்திற்கு வருகிற பொழுது நிச்சயமாக நாங்கள் வெளியில வருகிறோம். அவர் சொல்லி ஒரு நிமிஷம் சொல்றேன். ராஜேந்திரன் சொன்னார். எப்படி திமுக ராஜேந்திரன் என்ன சொன்னார்னா, திமுக நம்மள அதுக்கு நான் முன்னால சொன்னதை யோசிச்சுங்க. மதிமுகவினுடைய குரலாக அங்கே அவர்கள் ஒலிக்கிறார்கள் என்கிற சூழ்நிலை வருகிற பொழுது கட்டுப்பாடுகள் வந்தால் மறுமலர்ச்சி திமுகவின் சார்பில் பதிவு பண்றாருங்க. சட்டமன்றத்தில் அந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறேன்னு சொல்றாரு. அதற்கான ஒரு கட்டுப்பாடு வருது. இல்ல நீங்க அப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு வருது. அதுல எனக்கு உடன்பாடு இல்லை என்று நான் வருகிற சூழ்நிலை வந்தால் அப்படி எடுத்துங்க. நீங்க அதை ஒரு வார்த்தைக்கு நீங்க ஒண்ணு கேட்டீங்கன்னா அது அப்படிதான். இதெல்லாம் வெளியில பரவற செய்திகளை நான் கொண்டு வந்து பரவற செய்தி, உண்மை செய்தி நான் சொல்றது உண்மை செய்தி. கூப்பிட்டு கேட்டார்.
2 பேரும் இந்த நிலைப்பாடு வந்ததற்கு பிறகு அவர்களை பற்றி எந்த குறை குற்றமோ அவர்களை பற்றியான செய்திகளை ஏதாவது அதற்கு பிறகு தலைவர் வைகோ பேசியிருக்காரா? பேசினாரு. என்ன பேசினார்? குதிரை பேரம் எங்க 2 எம்எல்ஏக்களை கூட்டு போனது என்ன பேரம் அப்படின்னு எல்லாம் பேசினாரு. இது அப்படின்னு சொன்னாரு பிரஸ் மீட்ல. இது அந்த 2 பேர் குறித்து பேசினதை நான் கேட்கிறேன். அந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களை பற்றி அதற்கு பிறகு மதிமுகவிலிருந்து யாரும் நாங்கள் ஒரு பெரிய குற்றச்சாட்டையோ அவர் செய்தது தவறு அப்படின்னு அவர்களை குறித்தான ஏதாவது ஒரு அழுத்தத்தை எங்க தலைவர் கொடுத்திருக்காரா? அழுத்தம் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? ஆனால் திமுக அவங்களை ஏனை பாரம் செஞ்சிச்சு அப்படினெல்லாம் ஏன் சொன்னாரு? திமுக அவர்களை நிறுத்தி இருப்பார்கள். திமுக அவர்களுக்கு ஆசை வார்த்தை இங்கே இருங்க, அவசரப்பட்டு போயிடாதீங்க கொடுத்தது அது ஆசை வார்த்தை அப்படின்னா இங்கேயும் நடக்கிறதையும் பேசணும்ல சார். எங்க ஒரு பொதுவான தலைவர் திரு வைகோ அவர்கள் நீங்க 2 பிரிச்சு பாருங்க. தாவேகாவுக்கு போகிறவர்கள் எல்லாம் அதிமுகவில் கோலோச்சிய பெருமக்கள், சரி, சாதாரணமான ஆளு. எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு போறது சரியா? இன்றைக்கு எம்எல்ஏக்கள் தான் சார் ஆகுது. இப்பதான் சார் ஓட்டு போட்டு முடிச்சிருக்காங்க மக்கள். மை கூட இன்னும் காயல சார். நான் என்ன சொல்றேன்னா, அது நீங்க வெளிப்படையா ஏங்க இப்பதான் ஜெயிச்சிங்க, அதுக்கடையில இப்படி நீங்க இப்படி பண்ணிட்டு போறீங்களே நியாயமா? மக்கள் உங்களுக்கு நாங்க உடனே அவங்க கட்சியில சேர்த்துக்கிறாங்க சொல்லும். அதெல்லாம் இப்போ இயல்பெல்லாம் இப்போ இந்திய அரசியலே நடக்காத ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடந்தது இல்லைங்க. திரு வைகோ அவர்கள் குதிரை திமுக தானே தொடங்குச்சு. நான் சொல்றேன் கேளுங்க. 772 எம்எல்ஏ எம்பிக்கள் பாஜக மாநில கட்சிகளிலிருந்து பிரித்து பாஜகவினுடைய பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக மாற்றி இருக்கிறது, தேர்தலை கொண்டு வந்திருக்கிறது. அவர்களை எல்லாம் அதே சின்னத்திலே அவர்களை அதே தொகுதியில் நிற்க வச்சு வெற்றி பெற்று இருந்திருக்கிறது. இதெல்லாம் இந்திய அரசியல் ஏதோ நடக்காத இந்தியாவில் இருக்கிற எல்லா இயக்கங்களும் இது செய்கிறது. ஒரு மாற்று சக்தி, அதுக்கு இல்ல புதிய சக்தி. அதுக்கு என்ன காரணம்னா, இதையும் பேசுங்க சார். இல்ல இல்ல இதையும் நீங்க பேசுங்க. ஆனா இதையே பேசாம நீங்க தாங்கி பிடிக்கிறீங்கன்றதான் மக்கள். இல்ல தாங்கி யாரும் யாரையும் தாங்கி பிடித்து விட முடியாது. முன்கள வீரரா நிக்கிறாரு. சொன்னால் என்ன தேவை? விஜயை காப்பாற்ற அவ்வளவு என்ன முன்கள வீரர் காப்பாற்றுவதற்காக விஜய் காப்பாத்த வேணாம், அவரே காப்பாத்திப்பாரு. நீங்க போய் வாண்டடா வண்டியில ஏறீங்கன்றாங்க. விஜய் என்கிற தனி மனிதனை காப்பாற்றுவதற்கான முயற்சி அல்ல, இது ஒரு ஆட்சியை காப்பாற்றுகிற முயற்சி. உங்களுக்கு 2 எம்எல்ஏவே தக்க முடியல, நம்ம எம்எல்ஏவே இல்ல நீங்க சுத்தி சுத்தி கேட்கறது அந்த எம்எல்ஏ எம்பி இப்படியே வர்றீங்க. ஆமா சார். அவர்களுக்கெல்லாம் அடிப்படை காரணம் மக்கள் சக்தி தானே. சரி, நம் யாருக்காக நாம் பேச. ஆனால் இந்த மக்கள் சக்தி திரு வைகோ அவர்களின் நிலைப்பாட்டை பார்த்து சிரிக்கிறாங்க. அதாவது பேசுறாங்க, சிரிக்கிறாங்க. நான் இதுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். அவர் எடுத்து வைத்த போராட்டங்கள், மக்கள் போராட்டங்கள், அறப்போராட்டங்கள் ஆரம்ப காலத்திலே மக்கள் ரசித்தார்களா? எந்த செயலாக இருந்தாலும் ஒரு அரசியல் இயக்க தலைவர் எடுக்கிற பொழுது அதற்கான வலிமை இருப்பதில்லை. அந்த வலிமை எப்பே கிடைக்கும்? அந்த மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து அது உண்மை நிலையை விளக்கி அதனால் ஏற்பட போகிற பாதிப்புகளை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கிற பொழுதுதான் அது வேகம் எடுக்கும். அப்படித்தான் எங்கள் தலைவர் வைகோகள் தன்னுடைய அரசியல் பாதையை சமைத்து கொண்டிருக்கிறாரே தவிர ஒரு அரசியல் இயக்கத்தை தனிப்பட்ட முறையில காப்பாற்றணும் இல்லை. ஒரு 6 மாத காலம் டைம் கொடுங்க, ஒரு வருஷம் டைம் கொடுங்க. ஏன் நம்ம உள்ளுக்குள்ளே இந்த பிரச்சனையை பண்ணணும்? பிரச்சனைனா நேரடியா போய் முதல்வர்கிட்ட பேசலாம். ஏன் நீங்க அப்படி பண்ணணும்? திமுக 35 கோடி 50 கோடி கொடுத்து தாவேகா வேட்பாளர்களை எல்லாம் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தில் வாக்களிக்கணும்னு சொல்லி போய் எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா? ஆமா. தமிழக முதல்வர் சொன்னாரா இல்லையா? 3 மாதத்தில் இந்த ஆட்சி போயிடும், 6 மாசத்தில் இந்த ஆட்சி. முன்னாள் முதல்வர் சொன்னாரா இல்லையா? அதற்கான எதிர்வினை தான் எங்கள் தலைவர் பண்ண எதிர்வினை. அதுல என்ன தவறு? யாருமே சொல்லாததற்கு ஒரு விஷயம். இன்னொரு கட்சிக்கு போறதோ இதெல்லாம் 2 பக்கமும் நடக்குதுல்ல, 2த்தையும் பேசணும்ல, பேலன்ஸ் பண்ணி. ஏங்க நம்ம ஒண்ணுமே சொல்லலைங்க. இங்க நடக்கிறது மட்டும் தான் தவறு. நடக்காது. அதாவது நீங்க மாரலா நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு சின்னத்துல நின்று வெற்றி பெற்று உடனே ராஜினாமா பண்ணி ஒரு கட்சியில சேர்வது சராசரியாக பார்த்தால் மக்கள் மத்தியில் ஏங்க அவங்க அப்படி பண்றாங்கன்னு தான் தெரியும். எந்த இடத்தில் அது தடுத்து நிறுத்தப்படும்? அந்த காலங்கள்லாம் கட்சி மாறுறது நினைச்சா ஒரு எம்எல்ஏ கட்சி மாறிடுவான். இப்ப 1/3 வேணுங்கிறாங்கல்ல, 3 1 பங்கு பேர் போனால் மட்டும்தான் நீங்கள் கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு கீழே வரமாட்டீங்கன்னு ஒரு சட்டம் வந்துச்சு. இப்ப சரி, இப்ப அதற்கான ஒரு சட்டமும் வர வேண்டும். இப்படி ஒரு நிலைமை ஏற்படுகிற பொழுது நம்ம மராட்டியத்தில் ஏற்பட்ட மாதிரி, அஸ்ஸாம்ல ஏற்பட்ட மாதிரி, மற்ற மாநிலங்கள் ராஜஸ்தான்ல ஏற்பட்ட மாதிரி, ஜார்க்கண்ட்ல ஏற்பட்ட மாதிரி இது போன்றது ஒரு மாற்றங்கள் இந்தியா முழுமைக்கும் இப்போது நிறைய நடக்க ஆரம்பித்திருக்கிறது. அதற்கும் ஒரு அரசியல் சாசனத்திலே ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும். ஒரு கட்சியில் இருந்தவர் முதல் அட்லீஸ்ட் ஒரு ஓராண்டுகளுக்கு
12 மாதங்களுக்கு வேறு கட்சிக்கு மாறினால் அவர் கட்சி பறிக்கப்படும் என்று ஒரு சட்டம் உருவானால் இது தடுத்து நிறுத்தப்படுமே தவிர அதற்கான சட்டங்கள் இல்லாத வகையில் அதற்கான வாய்ப்புகளை நாம் தருகிற வகையில் ஒருவர் இந்த இடத்தில் நமக்கு வாய்ப்பில்லை என்று இன்னொரு இடத்தில் போய் சேருகிற பொழுது இந்தியாவில் எல்லா அரசியல் இயக்கங்களும் சேர்த்துக் கொள்வதுதான். ஆனால் அதில் திட்டமிட்டு போய் ஒரு 10 பேரை நீ வான்னு பிடிச்சிக்கிட்டு வந்த ஆளுக்கு 50 கோடி 100 கோடி பிடிச்சி கொடுத்துக்கிட்டு வர்றது என்பதை பாஜக செய்து கொண்டிருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவால் அறிக்கை கொடுத்திருக்காரு, இதுவரையில் 6000 கோடி ரூபாய் பாஜக இதற்கு செலவழித்திருக்கிறதுன்னு டெல்லி தேர்தல் களத்தில் பதிவு பண்ணார். எல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பதிவு பண்ணார். அது தவறு என்று சுட்டி காட்டுவதில் தவறில்லை. இங்கே தாவேகா என்பது எந்த அதிமுக எம்எல்ஏக்களும் வாங்கன்னு கூப்பிடல. ஆனால் ஆதவ் அர்ஜுனா பேசினார். 50% அதிமுக தொண்டர்கள் எங்கள்கிட்ட வந்துட்டாங்க. அடுத்து எம்ஜிஆர் விஜய் தான், அடுத்து எம்ஜிஆர், அடுத்து ஜெயலலிதா அவர் தாவேகா தான், பெரியார் அவர் தான், அண்ணா அவர் தான், அதிமுக ஒழியும். அதை நான் ரசிக்கவில்லை. அதை நான் பொதுவாக ரசிக்கிறேன். இல்ல 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 இப்ப பேசுறாரு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா இப்படி விஜய் தான் பெரியார் அண்ணா நீங்க சொல்லாதீங்க. அண்ணாவும் பெரியாரும் தனி அவர் கட்சி தலைவரை அவர் கட்சி தலைவரை அவர் பாராட்டுகிற பொழுது நான் போய் அப்படி எல்லாம் சொல்றேன். ஒரு கட்சியினுடைய தலைவர் கொள்கைவாதி தானே சார் பெரியார் ஏங்க நீங்க திரு வைகோ அவர்கள் கொள்கைவாதி இல்லங்க. அண்ணா பெரியாரோட ஒப்பிடுறீங்களே என்னங்க? அண்ணா விஜய நீங்க சிலாகித்து பேசுங்க, அதுக்காக பெரியார் அண்ணா அப்படின்ற கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னவர்களை பற்றி அவர்கள் பேசுவது அதை மக்கள் தான் முடிவெடுக்கணுமே தவிர இதை பேசியது தவறு என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு சரியா பயணிக்கிறாரு மூத்த தலைவர் ஐயா வைகோன்றது உங்களுடைய வாதம். நான் மக்கள்கிட்ட அப்படியே ஒளிபரப்புறேன். ரொம்ப முக்கியமா ஒரு கேள்வியோட நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். திரு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவர் வீட்டுக்கு வரையில அவங்க பணியாட்கள் எல்லாம் கூப்பிட்டு பேசும்போது எல்லாம் விசிலுக்கு தான் போட்டாங்க இவங்கெல்லாம் அப்படின்னு சொன்னாரு. அது என்ன இது? அப்போ உங்க திமுகவுக்கும் நீங்க ஓட்டு போட சொல்ல, உங்க கட்சிக்கும் நீங்க ஓட்டு போட சொல்ல, அவங்க எந்த தொகுதியோ தெரியல, என்ன இது விசிலுக்கு தான் அவங்க ஓட்டு போட்டாங்கன்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க அதை போய் அங்க வெளிப்படையா சொல்றீங்க. என்ன மெசேஜ் கடத்துறீங்க நீங்க? உங்க வீட்டுல 5 பேர் இருக்காங்க. சரி சார், 5 பேரும் ஒரே சின்னத்துக்கு ஓட்டு போட்டீங்கன்னு உத்தரவாதம் நீங்க கொடுக்க முடியுமா? முடியாதுங்க. அவங்க பதிவு பண்ணும் என்ன தேவை? இவங்க எல்லாம் விசிலுக்கு தான் போட்டாங்கன்னு நீங்க சுத்தி கேமரா இருக்குது. முதன்மை செயலாளர் துரை வைகோ சொன்னார். வைகோ சொல்ல முதன்மை செயலாளர் துரை. அது தேவையா? அது தேவையா? அது என்ன தவறுங்க? அவர்கள் நீங்க திமுகவோடு இருந்துகிட்டு திமுகவுக்கும் ஓட்டு வாங்கி தரல, மதிமுகவுக்கும் ஓட்டு வாங்கல. அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய அவர்களை இந்த சின்னத்திற்கு தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். கேட்கணும் சார், ஓட்டு கேட்டுக்கணும். ஏப்பா நம்ம கட்சிப்பா, நீங்க நம்ம கட்சிக்கு தான் ஓட்டு போட்டீங்களா, போடுவீங்களா? ஆனா அவங்க விசிலுக்கு போட்டு வந்தோன்னு சொன்னாங்க. அந்த கதையை கேட்டீங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் வரும்போது அதை கேட்டு வாங்கி நீங்க மீடியாவுக்கு சொல்றீங்க. எனக்கு என்ன புரியலன்னா, வழிகாட்டுதலை தான் கொடுக்க முடியும். நாம் சொல்வதெல்லாம் மக்கள் செய்யறாங்களா? இப்ப திமுக வீட்டுல உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களோடு பணியாற்றக்கூடியவர்கள் ஒரு 5-6 பேர் திமுகவுக்கும் வாங்க முடியும், மதிமுகவுக்கும். தேர்தல் வாக்கு என்பது தனி உரிமை. அதுல எவரும் தலையிட முடியாது. என் மனைவி எந்த சின்னத்திற்கு வாக்கு இல்லை. அப்ப நான் சொல்றேன், உண்மையில சொன்னேன், என் மனைவிக்கு முத்தமிழ் இருக்கிற கலைஞரை ரொம்ப பிடிக்கும். அவருடைய பேச்சு எல்லாமே அவங்களுக்கு பிடிக்கும். இப்போ நான் மதிமுக இருக்கிறதுனால அம்மா மதிமுகவுக்கு போட்டுருமா, இல்லை இந்த முறை எங்கள் பல்லாவரம் தொகுதியில் முரசு சின்னம் நினைச்சு முரசு சின்னத்துக்கு முரசு சின்னத்துக்கா இல்லைம்மா நம்ம கூட்டணியில் இருக்கிறோம் ஓட்டு போடணும்னு சொன்னேன். என் மனைவி எதற்கு வாக்களித்தார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனா அவங்க தனி எதுக்கு போட்டாங்கன்னு கேட்டு சிஎம் கிட்ட இல்ல அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அதை சொல்றாங்க. இவங்க எல்லாம் தனி உரிமைங்க. அந்த வாக்கு நீங்க இவர்களுக்கு தான் போட வேண்டும் என்று தேர்தல் பிரச்சாரம் செய்ய வேண்டிய கடமைதான் ஒரு தலைவனுக்கு இருக்க முடியுமே தவிர, குறைஞ்சபட்சம் உங்க வீட்டுல இருக்கிற 5 ஓட்டை கூட திமுகவுக்கா யாருமே பண்ண முடியாதுங்க. என் வீட்டுல என் மனைவி என் பிள்ளைகள் ஓட்டையே நான் சொல்ல முடியாதுங்கிற. நீங்க வீட்டுல பணியாளர் ஆர்எஸ் பாரதி சொல்ல, இவங்க எல்லாம் முன்னாடி கூடவே இருந்துகிட்டு நமக்கு தெரியாம இந்த வேலையெல்லாம் பண்ணி. ஆமா, ஆர்எஸ் பாரதி போய் புலியில எந்த புலியில கொட்டை இருக்கு எதுல கொட்டை இல்லைன்னு பாத்துக்கினாரு. அவரு பேசுனதை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. 90 திமுக உறுதியா இல்லையே. திமுகவில் இருந்து ஏங்க எதுங்க உறுதியா இருக்கணும்? அப்ப நீங்க பேச்சுவார்த்தை குழுவில் இருந்தவர்கள்ட்ட மரியாதையா நடத்தணும். பேசி இருக்க கூடாது. நாஞ்சில் சம்பத் இன்னைக்கு பேசியிருக்காரு. தாவேகா நாஞ்சில் சம்பத் ஒரு வார்த்தை சொல்றாரு. யார் அவரு? உங்க கட்சியில இருந்தவர் தான். இப்ப எங்க என்ன தெரியுமா? தாவேகாவுல இருக்காரு. இப்ப எந்த தமிழக வெற்றி கழகம் திரு விஜய் அவர்கள் தான் தலைவர்னு சொல்லி நிக்கிறாரு. தாவேகாக்கு முன்னால அதெல்லாம் இருந்தாரு சார். இல்ல தாவேகாக்கு முன்னால ரைட். அவர் திராவிட பார்வையா இருந்தாரு. திராவிட மேடைகள்ல பேசினாரு. அதிமுக இருந்தாரு. அங்க இருந்து வந்தாரு. திமுக அவர் என்னன்றாரு, 94ல இதே மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்து அரசியல் மாற்றத்தை நடத்தணும்னு வந்த ஒரு வைகோ இன்னைக்கு எங்க தலைவர் காலடி விஜய் காலடியில் விழுந்து கிடக்குறாரு. ஏங்க நாஞ்சில் சம்பத்தெல்லாம் நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு நிலைப்பாடும் ஒரு பேச்சும் இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்லலாம். இந்த மாதிரி கிண்டல் பண்றவங்க, அவரும் நாடு இருந்த பேச்சாளர் தானுங்க. அவர் நாடு இருந்த பேச்சாளர் என்ன சாதிச்சிட்டார் சொல்லுங்க? நாஞ்சில் சம்பத் செய்த சாதனைகள் என்னன்னு சொல்லுங்க.
நாஞ்சில் சம்பத்தை விட இந்த காரை செல்வராஜ் என்ன குறையாக திராவிட இயக்கத்தை கொண்டு சேர்க்கல? 14 ஆண்டுகளாக விவாத அரங்கங்களிலே இந்துத்துவத்திற்கு எதிராக எடுத்து வைத்த காரணங்கள் எத்தனை கொலை மிரட்டல் எனக்கு வந்து தெரியுமா உங்களுக்கு? ஆரம்ப காலகட்டங்கள் இப்ப கிடையாது. 2013-14க்கு பிறகு 12ல இருந்து நான் விவாத அரங்கங்கள் வந்துகிட்டு இருக்கிறேன். மிக கடுமையாக விமர்சனம் செய்தவன் நான். ஆரியத்துக்கு எதிராக, வேதகால நாகரிகத்துக்கு எதிராக, இந்துத்துவவாதிகளுக்கு எதிராக மிக கடுமையாக விவாதம் செய்தவன் நான். எத்தனை முறை எனக்கு கொலை மிரட்டல் வந்திருக்கு? எத்தனை தொலைக்காட்சி வாசல்ல என்னை தாக்குவதற்கு நின்றிருக்கிறார்கள். நான் எங்க மாவட்ட செயலாளருக்கு போன் பண்ணி அங்கேயே இருந்து 10 பேரை வரவழைச்சு நான் வீட்டுக்கு போயிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அவர் மட்டும்தான் திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தங்களை கொண்டு போய் சேர்த்தாரா? கூலிக்கு மாரடித்தவர். அந்த கூலிக்கு ஏங்க அவருக்கு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் பணம் இல்லைன்னா பொதுக்கூட்டத்துக்கு வரமாட்டாருங்க. நான் என் சொந்த காசை செலவு பண்ணிட்டு போய் பொதுக்கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு காலம். இல்ல அவரும் நல்ல விஷயம் தான். விஜயோட நீங்க எப்படி நீங்க எந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை கிண்டல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இருக்கிறது தாவேக்கால. இந்த விமர்சனம் எதுக்கு? நீங்க எந்த கட்சியில இருக்கிறீங்க? எல்லாருமே இப்படி வந்து இந்த தேர்தல்ல தாவேக்கா உங்களை பயன்படுத்தியதா? ஆமா இருந்தாரு. என்ன எத்தனை தேர்தல் பிரச்சார கூட்டங்களை பேசினார் சொல்லுங்க பாப்போம். உபயோகப்படுத்த மாட்டார்கள். அவருக்கு நீங்க 5 லட்சம் 10 லட்சம் டோட்டல் கான்ட்ராக்ட் கொடுத்து மைக்கு கொடுத்து வண்டி ஏத்தினா மட்டும்தான் போவாரு. அவர் என்ன பெரிய திராவிட இயக்க பேச்சாளர்? அவர் பேசாததை வேற யாரும் இங்க தமிழ்நாட்டுல யாருமே பேசலையா? வைகோ இங்க வந்துட்டார் விஜய் கூடன்னு சொல்றாரு சார். அவ்வளவுதான். ஏங்க வைகோ விஜய் கூட வந்துட்டாருன்னா அங்க இல்ல, இங்க வந்துட்டாருன்னா அது கிண்டல் இல்ல. நீ எந்த இடத்துல இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாம். கூலிக்கு மாரடிக்கிற நாஞ்சில் சம்பத் நீங்க பெரிய திராவிட இயக்க பேச்சாளர். அவர் இங்க பெரிய பெரிய எழுச்சியை தமிழ்நாட்டுல கொடுத்துட்டாருன்னு பேசாதீங்க. வைகோவின் வளர்ப்பு அப்படி ஒரு பேச்சாளரை அப்படி ஒரு பேச்சாளர்களின் வளர்ப்பு தானே சார். ஏறக்குறைய அவர் வைகோவுடைய டிட்டோ மாதிரி தான் பல விஷயங்கள் அவர் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு? மேடைகள்ல அவருடைய கருத்தை அப்படியே உள்வாங்கி கொண்டு அவருடைய பாணியை கலந்து ஏன் வெளியில போனாரு? அதெல்லாம் வேண்டாம். நாராசமாக அசிங்கமாக பொதுக்கூட்ட மேடைகளில் பேசியதை தவறு என்று சொன்னார். இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னாரு. என்ன பேசிருக்கா? சொன்ன வார்த்தைகளை சொல்ல முடியாது பொதுக்கூட்ட மேடையில. அப்படி எல்லாம் பேசினார் அவரு. அதை தவறு என்று சொன்னா வெளியில போனாரு. ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்து இன்னைக்கு விஜயோட போயிருக்கீங்க அப்படின்றாங்க மதிமுக. எங்களுடைய தலைவருடைய 62 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கை 34 ஆண்டு கால மதிமுகவிலே எதிர்பார்த்து போக வேண்டும் என்று சொன்னால் மத்திய அமைச்சர் பதவியை 2 பிரதம மந்திரிகள் கொடுக்கிற பொழுது ஏற்றுக்கொண்டிருந்தால் எங்கள் வாழ்க்கை வளமாகி இருக்கும். எங்கள் இயக்கம் என்றைக்கோ ஒரு பெரிய இயக்கமாக வளர்ந்திருக்கும். என்றைக்கு ஸ்டெர்லைட் ஓனர் இருந்தா பிளாங்க் செக் கொடுக்குறேன், நீ எத்தனை கோடி வேணா நீங்க நிரப்பிங்க, 500 வேணுமா 1000 கோடி வேணுமா எழுதி கொள்ளுங்கள் வைகோண்டு விமானத்திலே பக்கத்திலே உட்கார்ந்து பேசுகிற பொழுது இருக்கை மாறி உட்கார்ந்த தலைவன் பிளாங்க் செக் கொடுக்குறாங்க. 1000 கோடி கேட்டாலும் கொடுப்பதற்கு தயாராக இருந்த அவனுக்கிட்ட சமரசம் செய்திருந்தால் அந்த 1000 கோடி ரூபாய் பணம் மட்டுமே இயக்கத்திற்கு வந்திருந்தால் நாங்கள் இப்படி பொருளாதாரத்தை பின்தங்கிய இயக்கமாக ஒரு இயக்கத்தோடு கூட்டணி சேர்ந்து போக வேண்டிய கட்டத்திற்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக தவிர இப்ப தாவேக தவிர வேற எல்லா இயக்கங்களும் கூட்டணி இருந்தால்தான் தேர்தலில் நிற்க முடியுங்கிற சூழ்நிலை இருக்கா இல்லையா? அப்ப யாரோடு அணி சேரும்? என்ன காரணம்? பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறோம். மக்கள் போராட்டத்தில், மக்கள் பணிகளே, எங்களுடைய அரசியல் பணிகளிலே நாங்கள் என்றைக்கும் பின்தங்கியதில்லை. அதையெல்லாம் நாங்கள் சமரசம் செய்திருந்தால் நாங்கள் என்னைக்கோ ஒரு பெரிய கட்சியா வளர்ந்திருக்க முடியுமே. அதை பல 1000 கோடி ரூபாய் பண வரவை தடுத்திருக்கிறோம். ஒன்றிய அமைச்சருடைய மத்திய அமைச்சரவை பதவிகள் வீடு தேடி வந்து கூப்பிட்டு கொடுக்கிறோம். உங்களுக்கு என்ன வேணும்? ராணுவம், பைனான்ஸ் தவிர எதை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு ஒரு தலைவன் மறுதளித்து விட்டு வந்த தலைவனை பார்த்து இப்படி கேள்வி எப்படி கேட்பீங்க? அரசியல் நடவடிக்கைகளில் மாற்றங்கள் இருக்கிறதா? தேர்தல் கூட்டணியிலே உங்களுக்கு கேள்வி இருக்கிறதா? வையுங்கள், தவறில்லை. அது பதில் சொல்ல வேண்டும். ஆனால் வைகோ என்கிற அந்த தலைவன் மீது தலைவனுடைய சுயமரியாதை, அவனுடைய தன்மானத்தை, அவருடைய சமரசம் இல்லாத அரசியல் பயணத்தை 62 ஆண்டு கால பயணத்தை எடுத்து பாருங்க. எதற்கும் விலை போகக்கூடியவர் இல்லை எங்கள் தலைவர் வைகோ. பதவி சுகத்தை எதிர்பார்த்து அரசியல் நகர்வுகளை இதுவரையில் நடத்தியதில்லை. அவர் அப்படி ஒரு நகர்வு நடந்திருந்தால் இயக்கத்தினுடைய நலனுக்காக நகர்ந்திருக்கும். இயக்கத்தினுடைய நலனுக்காக நகர்ந்திருப்பாரே தவிர தனக்காக என்றைக்கும் அவர் சிந்தித்ததில்லை. அது போன்ற ஒரு தலைவனை இந்த தமிழ்நாடு பெற்றிருப்பது. விமர்சிக்கப்படுவார் தலைவர் வைகோ. தமிழக அரசியல் களத்தில் அவரை போன்று விமர்சிக்கப்பட்டவர்கள் எவரும் இல்லை. ஆனால் அதற்கான பலனை மக்கள் அடைகிற பொழுது தாங்கள் செய்த விமர்சனத்தை தவறு என்று உணரக்கூடிய இடத்திற்கு தான் நாங்கள் நகர்ந்திருக்கிறோம். இப்படி ஒரு தலைவனை பெற்றிருக்கிறோம் என்பதுதான் எங்களுக்கு பெரும். நன்றி காரை செல்வராஜ் சார். நிறைய விஷயங்கள் மரியாதைக்குரிய மூத்த தலைவர் ஐயா வைகோ அவர்கள் பற்றியான பல விஷயங்கள் நீங்க சொல்லும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருக்கு. உண்மையிலேயே நானுமே உணர்றேன். அவரும் இந்த பேட்டியை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப மகிழ்ச்சி. வெளியில என்ன விமர்சன பார்வை இருக்கோ அதை தான் நான் கேள்வி. இல்ல நீங்க வைத்த கேள்விகள் எல்லாம் சிறப்பு. அந்த விமர்சனங்கள் பேசப்பட வேண்டும். அதற்கான கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது தான். பேட்டியை மக்கள் கிட்ட கொடுக்குறேன். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசி நிச்சயமா. நன்றி, வணக்கம்.